ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீகோ கான்ட்ராக்டர். ஓகேவா? அது நேம் வந்துட்டு மாஃபியா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு மேன்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்கறதுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க. பாரு மெக்கு, நீ நல்லா தெரிஞ்சுல, நீ போய் சொல்லிட்டு இருக்க, வர நீ ரொம்ப போய் சொல்கிறாங்க. நான் என்ன ஏன் போய் சொன்னேன் சொல்கிறாங்க. பாருடா, ஜேகே உன்னை கூட்டிட்டு தான் மேக்ஸிமம் வெளில போவோம். சரி, ஏன்னா நாங்கள் கமிட்டடாக இருக்கோம் இல்லையா? அதனால் நாங்கள் மேக்ஸிமம் நம்ம மிஷன் பார்த்து ஒன்றா போவோம். மிஷன் டைம் தாண்டி ஆஃபீஸில் ஒன்றா இருப்போம். மற்ற டைமில் ப்ரைவேட்டாக வெளில போனாக்கா நீயும் ஜேகே தான் போவீங்க. உனக்கு தெரியாமல் எதுவும் ஜேகே பண்ண மாட்டான். ஓகேவா? நீ சொல்லு. ஜேகே கொஞ்சம் டேஸாக அவன் சேஞ்சஸ் ஆயிருக்கான். ஓகேவா? அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறான். அதுக்கு என்ன ரீசன், யார் ரீசன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்குது யார் எனக்கு நாம்ஜின், அப்புறம் காய் ஹோப், நம்ம டேகிடா. ஓகேவா? இப்போ மெக்கு தான் நின்றுருக்காரு. மெக்கு எனக்கு நம்ம ஜேக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. காய் மெக்கும் ஜேக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. ஆனால் காய்க்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கார் ஜேவோட. அதனால மெக்கு தான் நம்ம ஜேகே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜேகேவும் சிங்கிள், நம்ம காய் சிங்கிள். ஜேகேவும் சிங்கிள், மெக்கும் சிங்கிள். ஓகேவா? இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஜேகே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், மேன்ஷனுக்கு வரவே மாட்டேங்கிறான். அவன் எங்கே தான் போகிறான் சொல்லிட்டாங்க. மிஷனில் மட்டும் தான் ஒன்றா இருக்கான். அது இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு மிஷன் போனோமே, அதை வேறு அங்கிள் மாங்க வேறு இறந்துட்டாங்க. அதுல அவன் ரொம்ப மாறிட்டான், ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கான். எனக்கு புரியுது. ஓகேவா? அங்கிள் மாங்க வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்தான் ஜேகே கூட. எனக்கு ஜேகே கூட ஒன்று அட்டாச்சாக இருந்தார். செகண்ட், அவர் ஜேகேக்காக உயிரை வர விட்டுருக்காரு. சரியா? அதெல்லாம் இன்னும் அப்செட் ஆயிருக்காரு, எனக்கு புரியுது. ஆனால் அதை தாண்டி என்னமோ ஒன்று இருக்குது. சரியா? அவன் டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரான். அது நாங்கள் சம்டைம்ஸ் வீட்டில் பார்த்தா அவன் நாளே இருக்கிறது இல்லை. அவன் எங்கே தான் போகிறான் சொல்லி, வீட்டை மேன்ஷன் விட்டு அவர் எங்கே போகிறான், ஆஃபீஸ் இல்லை மேன்ஷன், இதை 2 தாண்டி வேறு எங்கே அவன் ஸ்டே பண்ண முடியும் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மெக்கு பார்க்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத மெக்கு, உனக்கு நல்லா தெரியும். சரியா? நீ உண்மையை சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. நீ தெரியாது கூட சொன்னேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மெக்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. மெக்கு பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஃபோனை தான் ஹைட் பண்ணுறாரு. இப்போ காய் பார்க்குறேன் கூட ஃபோனாக சொல்லிட்டாங்க. டே காய் வேணாடா சொல்லிட்டாங்க. டே கூட்டுறா சொல்லிட்டு இப்போ காயோட ஃபோன், காய் வந்துட்டு மெக்கோட ஃபோன் எடுத்துறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்து பாடி கார்டு வருது. எந்த பாடி கார்டு இது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பாடி கார்டு இங்கே தானே இருக்காங்க, நம்ம மிஷின் பண்ணால் நம்ம கூட இருப்பாங்க, இல்லைனாக்கா இங்கே தானே இருப்பாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யார் ஃபோன் பண்ணுறது கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. கூட சொல்லிட்டு எடுத்து அப்போ ஃபோன் ஸ்பீக்கரை போகிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு பர்சன் நான் மிக்ஸாக சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்க இந்த வாய்ஸ் புதுசாக இருக்கேன், எதுக்கு கேட்காத வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. நீ பேச சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு காய் சார், நீ பேச சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பர்சன் நான் காய் சார் சொல்கிறாங்க. மிக்ஸார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பாருங்கள் சார், ஜிமின் தம்பி இருக்காரு, அவர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அவர் அகைன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார் சார். நான் வந்து எப்படியும் சேவ் பண்ணிட்டேன் தெரியுமா, எப்படி கூட்டிட்டு வந்துட்டேன் சார், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. விட்டுருந்தா எங்கள் நீங்கள் காலேஜ்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேகே சார் எங்களை உயிரோட கவச்சிருப்பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க சார் வீட்டுக்கு, நான் எப்படி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த பையன் ரொம்ப பிடிவாத மாட்டான் தெரியுமா, ப்ளீஸ் சார் வீட்டுக்கு வாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. யாரை சொல்கிறாங்க சரி புரியாமல் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் மெக்கு தான் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்க காய் பார்த்துட்டு நில்றா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்க டே போட அப்படி சொல்லிட்டு அப்படி கூட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம இவங்களை பார்க்குறாங்க. சம்திங் ஏதோ இருக்குது சொல்லிட்டு இவங்க எல்லாம் பின்னாடி வராங்க. பின்னாடி வந்துட்டு மெக்கு ஒரு கார் எடுக்கிறாங்க. பின்னாடி இவங்களாம் ஒரு சைடு ஒரு கார் எடுக்கிறாங்க. இப்போ எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன் அங்கே சம்திங் ஏதோ இருக்குது சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நான் அப்படியே சொன்னேன், அது ஜேகே வந்துட்டு எது பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஜேகே சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், கண்டிப்பாக ஜேகே வந்துட்டு எதுவும் மறைக்கிற நம்மகிட்ட அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைனில் அந்த கார் போயிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரம் போகிறாங்க. எங்கடா போகிறான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தூரம் பார்த்தாக்கா ஒரு பிக், அதில் ஒரு குட்டி மேன்ஷன் இருக்குது. இந்த மேன்ஷனை கம்பேர் பண்ணுறது அது குட்டி மேன்ஷன். ஓகேவா? இப்போ இவங்க இருக்கிறது கம்பேர் பண்ணாக்கா அது குட்டியான ரொம்ப அழகான ஒரு மேன்ஷன். அது பார்க்குறாங்க. அப்படி இப்போ ஸ்டன் ஆகிட்டாங்க. எனக்கு அது லுக் அதில் பார்க்குறதுக்கு ஒரு மேன்ஷன் மாதிரி இல்லை, லைக் ஒரு பேலஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இவங்க ரீச் ஆகிற டைம் வந்து டைம் ஒரு 6:30. ஓகேவா? அந்த டைம் அது பார்க்கவே அப்படி ஒன்றும் லைட்ஸ், அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா இவங்க இருக்கிறது பார்த்தா இது லைக் ஒரு கோஸ்ட் பேலஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் அந்த மேன்ஷன். ஆனால் இது பார்த்தாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது ஜின்னு பார்க்குறாங்க. டே இது யாரோட வீடுறா சொல்கிறாங்க. தெரியல சார், வீடு இல்லை பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஆனால் இது இவ்வளோ அழகாக இருக்குது, இது யாரோடது சொல்கிறாங்க. இது மெக்கு அதுக்குள்ளே தானே போகலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வாங்க சொல்லி இப்போ அந்த கார் போதும், அந்த கார் போக முடியாது, கேட் லாக் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் கேட்டு. ஓகேவா? இப்போ செக்யூரிட்டிலாம் தேவையில்லை. இந்த மெக்கோட காரில் போனீங்க. இந்த கார் வந்துட்டு இந்த கேட்டு லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இவங்க பார்க்க என்னடா கார் லாக் ஆகிடுது, கேட் லாக் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இறங்க சொல்லிட்டு கார் விட்டு இறங்கிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஓப்பன் பண்ண முடியல. இப்போ இவங்க ரொம்ப நேரத்தில் லாக் பண்ணுவோம். அவங்க பாஸ் அவங்க பாடி கார்டு என்ன வேணும்னு கேட்குறீங்க, யார் கேட்குறாங்க, இது நாங்கள் யாரா, நம்ம பற்றி யாருன்னு கேட்குறான். இப்போ மெக்கு அப்படி பாஸ் சொல்லிட்டாங்க. மெக்கு எங்களோட பாஸ் சொல்லிட்டாங்க. பாஸ் சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்கள் பாஸோட ஃப்ரெண்டு, அவருக்கு இப்போ பாஸ் மாறலாம், சின்ன பாஸ் மாதிரி சொல்லிட்டாங்க. இது சின்ன பாஸ் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு டோரை பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ இந்த மடிகள் பார்க்குறீங்க பாருங்க, நாங்கள் தேர்ட் பர்சன் ஓப்பன் பண்ண மாட்டோம் சரியா சொல்கிறாங்க. தேர்ட் பர்சனா இங்கே பாரு, ஜேகே இறந்துட்டு சொல்கிறாங்க. ஜேகே எங்களுக்கு பாஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஜேகே உங்கள் பாஸாக இருக்கட்டும், உங்கள் ஜேகே இருக்காருல அவரோட அண்ணன் தான் நாங்கள் சரியா சொல்கிறாங்க. எந்த அவங்களோட அண்ணனுங்க தான் நாங்கள். ஓகே, நாங்கள் அண்ணனுங்க தான், நீங்கள் கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்களே சார் சொல்லிட்டாங்க. நீ ஓப்பன் பண்ண வச்சுக்காங்க. பார்த்து கண்ணு எடுத்து காமிக்கிறாங்க. டக்குன்னு அவர் பயந்து போய் இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்க்குறவங்களே பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த கார்டனிங் செட்டப்லாம் பார்த்தாக்கா ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது பார்த்துட்டு அங்கே குட்டி ஒரு மவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிவர்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சின்ன பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்படி அழகாக இருக்குது.
இப்போ ஜெவ பார்க்குறீங்க ஏன்டா இது யார் இந்த மாதிரி யார் இவ்வளோ அழகாக வந்துருக்காங்க உருவாக்குனது இது அப்படி பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக யார் ஒரு மேன்ஷன் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க, யார் கிரியேட் பண்ணியிருப்பா சொல்லிட்டு இப்போ அவங்க பர்சன் பார்க்குறாங்க. நீங்கள் யார் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. கிம் நாம்ஜுன் சொல்கிறாங்க. கிம் நாம்ஜுன் தான் கிம் நாம்ஜுன் சார் சொல்கிறாங்க. ஆமாம் மாஃபியா கிம் நாம்ஜுன் அப்படி சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. என்னை பிரதரை பார்க்க வந்தால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஜேகே சார் சொல்கிறீங்க. ஆமாம் எங்கே ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே சார் வீட்டில் இல்லை, அவர் வெளில போயிருக்காரு சொல்கிறாங்க. சரி ஓகே மெக்கோ தானே எதுக்கு தான் சொல்கிறாங்க. அது ஜிமின் சார் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறாரா சொல்கிறாங்க. ஜிமின் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஜேகே சாரோட சொல்கிறாங்க. லவ்வர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜேகே சாரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இதே கடை இவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்கா. ஜேகே அந்த மாதிரிலாம் இல்லையே. ஜேகே வந்துட்டு எவ்வளோ போட்டுருக்காங்க தெரியும். எங்கள் தம்பியாச்சு எங்களுக்கு தெரியாமல் எப்போ ரா கேட்குறீங்க. இவங்கள ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்களா ஓகேவா. இப்போ அந்த பாடிகார்டு பார்க்குறாங்க. சார் அதான் உண்மை. ஜேகே சாரோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த இது ரெடி பண்ணதே அவருக்காக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஆல்ரெடி இது கட்டிக்கிட்டு இருந்த ஒரு பில்டிங் தான். இதை சீக்கிரமாக கிரியேட் பண்ணுறது அவருக்காக தான். ஒரு 40 days தான் கிரியேட் பண்ணாங்க சொல்கிறாங்க. 40 daysலேயே ஆமாம் 40 days இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்க நியூ திங்ஸ் தானே பல கலந்துருக்கு பார்க்கறதுக்கே. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க. நம்ஜினா என்ன சொல்கிறீங்க. தலை அடிச்சிட்டு போட்டா கூட்டிகிட்டு போட உள்ள சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜி பார்க்குறாங்க. சரி ஓகே வாங்க காய்ஸ் அப்படி சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. போயிட்டு டோர் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு மைடு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்க்குறாங்க. அந்த மைடு பார்த்து நம்ம ஜின்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுப்பா ஜின்ன சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இது வந்து ஜேகே வீட்டில் அவர் பண்ண பர்சனல் மேரேஜா ஓகேவா. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க. ஜேகே தம்பி தான் போய் எனக்கு வர சொல்ல சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ண சொல்லி வர சொல்கிறாங்க. இங்கே யார் காசு கேட்குறாங்க. ஜேகே தம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க மேட்ச் பண்ணி போகிற பையன் ஜிமின் இருக்காங்க சொல்கிறாங்க. அவன் மேட்ச் பண்ணி போகிற பையன் நான் சொல்கிறேன். எங்களுக்கு டைம் தான் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க. தள்ளுங்க சொல்ல வராங்க. உள்ள பார்த்தாக்கா இந்த பக்கம் மெக்கு தான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. பாரு சொல்லிட்டேன் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தர்ஷினி போக விட்டு மெக்கு அப்படி சொல்கிறாங்க. பாரு அவன் வந்து உயிரை வச்சிருக்காண்டா. அவனால் நீ இல்லாமல் இருக்கும் சரியா. நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சரியா. எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு மேன்ஷன் பிடிக்கல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஜேகே பிடிக்கல. எனக்கு இந்த மாஃபி ஃபீல்டு பிடிக்கல சார். எனக்கு எதுவுமே பிடிக்கல. தர்ஷினி விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அவனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறா சார். லவ் பண்ணுறான் அவனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். நீ ஏன்டா அப்படி புரிஞ்சிக்க மாட்டேற. அது அவன் தர்ஷினி புரிஞ்சுக்கடா. நீ வெளில போய் இருந்துச்சுக்க சேஃப் இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. இது வெளில போனால் சேஃப் இல்லையா. எனக்கு உங்கள் கூட தான் சேஃப் இல்லை தெரியுமா. அங்கே பாரு வீட்டு சுற்றி எத்தனை பாடி கட்டிருக்காங்க தெரியுமா. எனக்கு பயமாக இருக்குது. நீ எதுவும் வந்து எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அவனை ப்ரொடெக்ட் தானே பண்ணுறாங்க. எனக்கு ஜேகே சொல்லியிருக்கான் சரியா. நீ ஜேகேயோட ரெஸ்பான்சிபிலிட்டா சொல்கிறாங்க. நான் யாருக்கும் அப்படி இருக்க விரும்பல ஓகேவா. நான் வந்து தனியாக இருக்கணும். யாரும் பார்த்துக்குவேன் நானே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமி இங்கே பாரு சொன்னால் கேள்வி இப்போ விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். ஜேகே ரொம்ப கோவப்பட வேண்டாம் புரிஞ்சு போக சொல்கிறாங்க. அவன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டோம் சரியா. எனக்கு பனிஷ் கூட பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து போய் ஆகணும். எனக்கு இங்கே இருக்க வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாது ஜிமி ஏன் ஜிமி புரியாமல் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ப்ளீஸ் வைக்கிற ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுமா இங்கே பாடுறா. அவன் லவ் பண்ணுறாங்க. அவன் கேட்ட புரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன் என்ன ஹெல்ப் பண்ணணும் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் மெக்கும் டர்ன் பண்ணி பார்த்தாக்க அந்த பக்கம் ஹேங்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஹேங் நீங்களும் அங்கே பண்ணுறீங்க சொல்கிறாங்க. தள்ள சுற்றி உட்காராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குற யார் அந்த பையன் வாய்ஸ் பார்த்துட்டு இங்கே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா செம்ம க்யூட்டாக ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். வாவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்க என்னடா வாவ் சொல்கிறாங்க. பேபி எங்கள் பாரு அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் பேபி எங்கள் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவக்கு கோவம் வருது டேஸ்ட் இருக்கிறாங்க. ஜெவக்கு போகுது நீ ஏன் டேஸ்ட் இருக்கிற சொல்கிறாங்க. இல்லை ஜெவ காய் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெவக்கு தான் காயோட மவுத்தில் அடிக்கிறாங்க. என்னடா பார்க்குற ஆண் பார்க்குறா சொல்கிறாங்க. அழகாக அந்த ஆண் தான் பார்க்க செய்வாங்க. தள்ளி போ அப்படி சொல்கிறாங்க. இது தள்ளி போகணுமா தள்ளி போ அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜெவக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுக்கிட்டே வராங்க. ஏய் செல்லம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. என்னோட செல்லம்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஏய் கா என்னடா சொல்கிறா என்னடா பண்ணுறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா அந்த ஃபிகர் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறேன் ஃபிகராக சொல்லிட்டு இது மட்டும் ஜேகேக்கு தெரியணும் அவ்வளோதான் வாயை உடச்சிப்பான்னு சொல்லிட்டு மெக்கு பார்க்குறேன். டே அவன் ஃபிகராக சொல்லா சரியா சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு உன் பேர் என்ன செல்லம் சொல்கிறாங்க. செல்லம்மா ஏய் அப்படி கூப்பிட்டு அவ்வளோதான் பார்த்து அடிச்சிடுவான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறது அடிச்சிடுவா சொல்கிறாங்க. ஆமாம் நான் யார் தெரியுமா சொல்கிறாங்க. யாரா கேட்குறாங்க. நான் ஒரு மாஃபியா சரியா சொல்கிறாங்க. மாஃபியா ஒரே என்ன வர சரியா நீ டைம் செல்லன்னு சொன்னால் அவ்வளோதாங்க வச்சிருவோம் பார்த்துக்கோ. அப்போ கையை வாங்குறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்க டேட்டி அடிச்சிடாதா அவனுமே ஜேக்கோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்கா அவன் எப்படி இருக்கான் அவன் செல்லன்னு கூப்பிட்றான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறேன் ஏன்டா அப்படி கூப்பிட்றா சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் கவலை சரி. இங்கே பாரு நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. நான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி தெரியும் ஜேகேக்கு நீ யாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. எனக்கு அவனை யாரும் தெரியாது அவன் கிட்னாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு காய் பார்க்குறா சொல்லிட்டு கிட்னாப் பண்ணிட்டு நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய கதரை கொஞ்சம் அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் சொல்கிறாங்க. நீ மண்ணு சாப்பிடியா சொல்கிறாங்க. சாப்பிடல அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பாரு சாப்பிடாம இருக்க தெரிஞ்சுக்கேன் ஜேகே கோவப்படுவேண்டா சாப்பிட்றா சொல்கிறாங்க.
எனக்கு பாசிக்கல, எனக்கு ஃபுட்டு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிமின் செல்லம் சாப்பிட செல்லம் சொல்லியா மிக்க சொல்கிறாங்க. நீ செல்லன்னு கூப்பிடாதடா சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு இல்லையா சொல்லி ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணணும்ல, அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன் சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு நீ இங்கே வந்து சேஃபாக இருக்குன்னு நினச்சி தானே உனக்கு இருக்க வச்சிருக்கான், அப்படியே உனக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் லவ் பண்ணுறவங்க புரியவே இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு அவனை பிடிக்கலையே சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா, அவன் ரொம்ப நல்லவன்டா, அவன் பார்க்க தான் இருக்கான் சரியா, ஆனால் ரொம்ப நல்லவன், உண்மையில எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் நீ பார்க்கல சொல்கிறாங்க. இது என்ன ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ண வைக்கிறது பேர் பாசமா அது கேட்குறாங்க. ஆமாம் பாசம் தான் சொல்கிறாங்க. பாரு உனக்கு இருந்த ஒரு அங்கிள் மட்டும்தான், அந்த அங்கிள் இறந்து போயிட்டாருங்க சரியா. அந்த அங்கிள் யாரால இறந்து போயிட்டாங்க, ஜேகே சாப்பிடுறது அங்கிள் இறந்து போயிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிளுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துக்கணும், ஜேகே தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு எனக்கு ஒன்று பார்த்துக்க வேணாம். என் அங்கிள் ஒரு மாஃபியோட ஒர்க் பண்ணாங்க தெரியவே தெரியாது சரியா. எனக்கு அவர் இறந்து போட ரொம்ப வருத்தமாக இருக்குது. செகண்ட் இப்போ அந்த ஜேகே என்ன ஃபோர்ஸ் பண்ணுறான். 2 வீக்ஸாக வந்து இந்த வீட்டில் அடைச்சி வச்சிருக்கான். காலேஜ் போன சொல்கிறாங்க. பாரு இப்போ காலேஜ் அவர் எவ்வளோ அழகாக அனுப்புனான், நீ என்ன பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பண்ண அவன் காலேஜ் வந்து காலேஜ் அனுப்ப ஃப்ரீடமாக இருப்பேன், நீ நல்லா ஹாப்பியாக இருக்குன்னு அனுப்பி வச்சான். அவன் நம்பிக்கை வச்சு அனுப்புறான், நீ எனக்கு அங்கே போய் எஸ்கேப் ட்ரை பண்ணியிருக்க. அப்போ வந்துட்டு இப்போ ஜேகேக்கு தெரிஞ்ச கோவம் வருவா வராதா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு ஜேகேக்கு கோவம் வராது, கோவத்தை மட்டும் காட்ட மாட்டான் சரியா. உன்னை கேரளா சாப்பிட்டாங்க தெரியுமா, அந்த பாடி ரசம் சொல்கிறான், சுட்டு கொள்ளுவான் பரவாயில்ல உனக்கு சொல்லிட்டாங்க. நீ தானே சொல்லுவேன் இன்னசென்ட் பீப்புளெலாம் கொல்லக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்லுவல. இப்போ நீ தப்பிச்சு போனாக்க அது உனக்கு எது பாதிக்கல சரியா, உன்னை பத்திரமா கண்டுபிடிச்சிருவான் எப்படியும். ஆனால் கேரளா தாங்க சொல்லிட்டு இவங்க ஷூட் பண்ணி கொள்ளுவாங்க பரவாயில்லையா சரி. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது பாவம், உடனே அவங்க இறந்து போகணுமா கேட்குறாங்க. இறந்து போகக்கூடாது வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் மெக்களை அனுப்பிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கன்னா விட்டுறேன், பூசானுக்கே கூட்டு போய் விட்டுறேன் சொல்லிட்டாங்க. பூசானுக்கு கூட்டு போயிட்டுருமா சொல்லிட்டாங்க. பூசானுக்கே போயிடறேனே, நான் இங்கே இருக்க மாட்டேன் மெக்கு, எனக்கு பயமாக இருக்க பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு புரியுது ஜிமின், ஆனால் பாரு அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான்டா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறா, அவனை மேரேஜ் பண்ணி ஆசைப்படுறான் சரியா. அவனை படிக்க வச்சுட்டு நீ எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறமா உனக்கு அவன் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் மேரேஜ் பண்ணிப்பான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும் நினைக்காது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்பிச்சுட்டு எனக்கு ஓரளவுக்கு புரியுது அவங்க என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே லவ் பண்ணுறானா இவனை அப்படி கேட்குறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிடுறாரு. இப்போ அவங்க கிட்ட வராங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, உனக்கு என் ஜேகே பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு மாஃபியாவே பிடிக்காது சரியா, ஏன்னா மாஃபியாஸ்லாம் ஹார்ட்லெஸ் பர்சன் ஓகேவா, கொஞ்சம் கூட ஈவியாக இருக்கவே இல்லாமல் ஒரு இன்னசென்ட் சொல்ல ஹார்ட் பண்ணி கொள்ளுவீங்க சரியா, அதான் உங்கள் டியூட்டி, ஏன்னா உங்களுக்கு ஹியூமனோட வேல்யூ தெரியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஹியூமன் இல்லையா சொல்கிறாங்க. நீங்கள் ஹியூமனாக இருந்தாக்கா நீங்கள் ஹியூமன் நீங்கள் கொள்ளுவீங்களா, உங்களுக்கு யார் கொள்றது ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னால அமைதியாயிடாங்க சொல்லுங்க. உங்களுக்கு யார் கொள்றது ரைட்ஸ் கொடுத்தது, எனக்கு காட் கொடுக்குற ஒரு வீடு சரியா, அது காடு ரிட்டன் எடுக்கணும். மற்றவங்க யார் நம்ம வந்துட்டு நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கொள்றதுக்கு நமக்கு யார் 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 ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்ன அமைதியாக இருக்காங்கப்பா இல்லை அவங்க இன்னசென்ட் சொல்ல கொள்ளலையே, எங்களை யார் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு தப்பு பண்ணால் அவங்க தணிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது சரியா, நீங்கள் இருக்குது நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு என்ன சொல்றது தெரியல. இந்த பையனோட பேசுறானுங்க. பாரு உனக்கு ஜேகே பிடிக்கல எனக்கு பிடிக்கல சொல்றாங்க. அப்போ வந்து போயிடு சொல்றாங்க. நான் போக தான் போறேன், இவன் தான் விட மாட்டான் சொல்லி மேக்கப் பாயிண்ட் பண்றாங்க. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ் மெய்ட் ஆண்டி இவங்களும் விட மாட்டாங்க ஜின்னு சொல்றாங்க. அப்போ ஜின்னு பார்க்கலாம் அப்போ உனக்கு இருக்க பிடிக்கல சொல்றாங்க. அவங்க ஜேகே பற்றி என்ன தெரியும் சொல்றாங்க. எனக்கு ஜேகே பற்றி எதுவும் தெரியும் வேணா, நான் ஜேகே கூட இருக்கவும் மாட்டேன், எனக்கு அவங்க பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல ஜின்னு சொல்றாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவன் என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஒரு பர்சன் பிடிக்கும் சொல்றானே சொல்லிட்டு எனக்கு ஜேகே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி பிடிக்கலன்னு சொல்றான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது மெக்கு சொல்றாங்க. என்ன சின்ன சொல்றாங்க, இவன் தான் பிடிக்கும் சொல்றா அனுப்பி விடுறதுதான் சொல்றாங்க. ஏன் நான் அனுப்பிட்டேன்னு வச்சுக்கேன் ஜேகே அப்படியே உயிரோட சமாதி கட்டிடுவான் சொல்றாங்க. எனக்கு ஆமாம் என்ன உயிரோட வச்சு சமாதியை கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. என்னதான் சொல்றான்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் அந்தளவுக்கு சொல்றாங்க லவ் பண்ணுறான் நான் சொல்றேன் சொல்றாங்க. எப்படி சடனா சொல்லிட்டு இந்த பையன் யாரும் சொல்றாங்க. இவன் வந்துட்டு அங்கிள் வாங்கிருக்காருல ஆமாம் சொல்றாங்க. அவங்களோட தங்கச்சி பையன் சொல்றாங்க. இவங்க அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. இப்போ மெக்கு ஒரு மாதிரி கதை சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் தான் வளர்த்துருக்காரு. அது அங்கிள் வாங்கிருக்காருல ஆமாம் அவர் தான் வளர்த்துருக்காரு. அவர் வீக்கெண்டெல்லாம் பூசன் பவரில் ஆமாம் இவனை பார்க்க தான் போயிருக்காரு. இவனை அவர் தான் வளர்த்துட்டு இருக்காரு டேஸும். இப்போ ரீசெண்டாக அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவங்க இறந்து போன ஃபேமிலி எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறது வரணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ காம்பன்சேஷன் கொடுக்குறப்போ அங்கிள் வாங்கோட ஃபேமிலிட்டு வரவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவரே அன்மேரிட் பர்சன் ஆச்சு, அதனால் அவங்க ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீல் சொன்னார். அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலி சேர்ந்த ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. பையன் யாரும் சொல்லிட்டு பார்க்க போகணும் பூசனுக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த பையன் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஜேகே கிட்னாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனுக்கு அவன் பர்மிஷனே இல்லாமல் அவன் கிட்னாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஏன்டா 2 வீக்ஸ் ஒரு பர்சனை பார்த்தும் பிடிச்சி கிட்னாப் பண்ணிட்டு கூட்டி வந்துருங்களா தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. என்ன நம்ம மாஃபியாக இருந்தாலும் நம்ம மாஃபியா ரூல்ஸுக்காக சரி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு இல்லையா, ஒரு பர்சன் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டி வருவீங்க அப்படி சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. மெக்க தான் பார்க்குறாங்க. ஏங்க அது அவங்க பர்சனல் ஓகேவா சொல்கிறாங்க. இதில் என்ன பர்சனல் இருக்குது சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. வாழ்க்கை ஜேகே விட்டு பேசலாம்னு சொல்கிறாங்க. அது பக்கம் ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காரு. மைடாண்டி பார்க்குறீங்க. இப்போ ஜூஸாவது குடியேன்னு சொல்கிறாங்க. ஜூஸ் வேணா ஒன்றும் வேணா அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கலாம் அந்த ஜூஸ் எடுத்துருவாங்க நான் குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க காய்கிட்ட. இப்போ காய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பார்க்குறாங்க. பாரு நீ அழகாக இருக்க இல்லைன்னு சொல்கிற சார் இல்லைன்னு சொல்ல சரியா, அதுக்காக நீ ஜேகே வந்து அளவுக்கு இது பண்ணா சரியா, எனக்கு ஜேகே கொண்டு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன் நீ வந்து ரொம்ப லக்கினா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே கொண்டு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க ரொம்ப லக்கினா இருக்கும், எனக்கு ஜேகே பண்ணி வச்சுக்காத பொண்ணு பசங்க கிடையாது
அப்புறம் தெரியுமா ஜேக்கோட ஃபேன்ஸ் இருக்கா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க மெக்கு பார்க்குறாங்க. ஐயோ வந்துட்டு இன்னைக்கு என்னடா சொல்றாங்க இருடா. ஜேக்கோட ஃபேன்ஸ் ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா, அவர் பேர் பயோல். சரியா, அவர் ரொம்ப அழகா இருப்பா சொல்றாங்க. யார் அழகா இருந்தா அழகா இல்லாட்டி எனக்கு என்ன, என்னை விட்டா விட்டு போட்டு ஓகேவா. சரி உங்க ஜேக்கு நீங்க யாராலும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்களே கூட மேட்ச் பண்ணிக்கோங்க சொல்றாங்க. இது நானா, இங்க பாரு எனக்கு அவன் இருக்கான் பாரு பாயிண்ட் பண்றாங்க. பார்த்தா அங்க ஜேவ் ஃபேஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இது யாரு கேட்குறாங்க. என் ஹோப் பேபி சொல்றாங்க. என்ன பேபி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. நீ ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு அவர் பேர் ஜேவப்பா வைக்கும் ஹோப் பேபி கூப்பிடுவான் சொல்லலாம் செல்லமா அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆளை பாரு ஜிம் சொல்றாங்க. யாரை பார்க்குற ஆளை பாருன்னு சொல்றாங்க. ஒன்னதான் ஜிம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. ஆமா ஆளு மூஞ்சி பாரு ஜிம் சொல்றாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளவு தானே திட்டு வர சொல்றாங்க. இப்போ ஜிம் தான் டேரக்டா ஜேவப் பார்க்குறாங்க. ஜேவப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேற பெட்டர் பாசனம் கிடைக்கலையா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜேவப் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு, போய் போய் இவ்வளவு மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்றீங்களா சொல்றாங்க. இப்போ ஜெயக்குமார் சிரிப்பு வருது. அது என்ன பண்றது ஃபேட்டு சொல்றாங்க. உங்க ஃபேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா, நல்லாவே இல்லை. டேய் யாரை பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்றேன் சொல்லிட்டு கால் கேட்குறாங்க. உன்னதான் சொல்றாங்க. என்ன எனக்கு குறைச்சல கால் கேட்குறாங்க. உன்னை பார்த்தா சொல்றேன். உன்னை பார்த்தா சொல்றேன். என்ன பார்த்தா சொல்றாங்க. இது தேவாங்க பேண்ட் ஷர்ட் போட மாதிரி சொல்றாங்க. தேவாங்க அது என்னோட தேவாங்க சொல்லிட்டு கால் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ம ஜெயக்கு முன்பு உழுந்து பறந்துட்டு இருக்காங்க. சிரிப்புல சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெக்குமே சிரிக்கிறாரு. நம்ம நம்ஜன் சுகா மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. நம்ஜனுக்கு ஸ்மைல் வர அவர் அமைதியா இருக்காரு. இப்போ இந்த பக்கம் மெக் கேட்குறாங்க. மெக்கிட்ட நம்ம கால் கேட்குறாங்க. ஏன்டா தேவனை எப்படி இருக்கும் அது எப்படி அது என்னடா அது கேட்குறாங்க. அது சொல்றாங்க. அது ஒரு அனிமல்டா சொல்றாங்க. அனிமல் சொல்றாங்க. சரி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்க அழகாக தானே இருக்கும் சொல்றாங்க. அழகாக தானே இருக்கும் அப்படி சொல்றாங்க. காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்குமே ஆமா சொல்றாங்க. இப்போ ஆனால் இவங்கள சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பக்கம் ஜேப்பு வந்து பறந்துட்டு இருக்காரு. இவரு சின்ன பாக்குறாங்க. இவன் பாய் ஃப்ரெண்டாவா சொல்றாங்க. இல்லை முடியல சின்ன சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் தான் சார் ஓகே சார்ஜ் பண்ண மொபைல்ல எனக்கு ஒரு தேவைங்க பார்த்தது இல்லை சார். சார்ஜ் பண்ணான்னு போகும்போது தான் டக்குன்னு ஒரு பாஸ் வந்து என்ட்ரு ஆகுறாங்க வீட்டுக்குள்ள. பார்த்தாக்கா ஜேக்கி தான் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் பேஸ் கோட் பண்ணி உட்காந்துருக்கும் போது நம்ம ஜேக்கி என்ட்ரு ஆகுறாங்க. மேக்கப் சொல்றாங்க. மெக்கு பார்க்குறாங்க. மெக்கு பார்த்துட்டு ஜேக்கே சொல்றாங்க. இப்போ அப்படியே ஜேக்கே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாங்க எல்லாருமே இருக்காங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஏன் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாடா அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கே வராங்கன்னு சொல்லிட்டு வாடா நல்லா உடனே வந்து உட்கார சொல்றாங்க. அந்த பக்கம் ஜேக்கே வந்து உட்காராங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படிங்க சொல்றாங்க. ஏன்டா நாங்கள் வரக்கூடாதா. ஓ இதான் உங்களுக்கு சீக்ரெட் மேன்ஷனா சொல்றாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு சீக்ரெட் மேன்ஷன் இது சொல்றாங்க. இப்போ ஜேகே அமைதியா இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே பாக்குறாங்க. அந்த பக்கம் ஜேகே யாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணாம சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் மெக்கு பாருங்க. அவன் சாப்பிடவே இல்லடா. இப்போ இல்லை மார்னிங்லேருந்து சாப்பிட மாட்டான் சொல்றாங்க. சாப்பிடாம இருக்கான். ஆன்டி சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்றாங்க. இப்போ ஜேகே தான் என்னாச்சு ஏன் சாப்பிடல அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஃபுட்டு வேண்டாம் சொல்றாங்க. அதான் கேட்குறேன் ஏன் ஃபுட்டு வேணாம் அப்படி கேட்குறாங்க. எனக்கு பசிக்கல சொல்றாங்க. ஏன் பசிக்கல அதுக்கு சாப்பிடாம இருக்கும் அதுக்கு பசிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் சரியா இங்கே போக விட சொல்றேன். எங்கே போக விடணும் கேட்குறாங்க. நான் எங்கன்னா போறேன் சரியா சொல்றேன். எங்கம்மா போவேங்க பாரு இந்த வேர்ல்டு தரையை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரியா. அந்த வேர்ல்டு ரொம்ப குருவலான சரியா சொல்றாங்க. எனக்கு உன் கூட இருக்கிற பயமா இருக்கு சரியா. நீ தான் ரொம்ப குருவல் அப்படி சொல்றாங்க. நான் குருவலா சொல்றாங்க. ஆமா ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் ஜெகி பாக்குறாங்க. சரி ஓகே அப்புறம் பேசலாம் ஃபைட் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்றாங்க. ஆன்டி சொல்றேன். என்ன பாசம் கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. கூட்டிட்டு வராங்க. ஜெயிக்கலாம். ஆக்கட்ட சொல்றாங்க. எனக்கு வேண்டாம் சொல்றாங்க. சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட மாட்டேன் சொல்றாங்க. சரி நீங்க பாரு நான் பொறுமையா காமா சொல்லிட்டு போய் சாப்பிட்ரு ஓகேவா அப்படின்னு கேட்டு அப்புறம் என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜெயிக்க பாக்குறாங்க. ஜெயிக்க எல்லாரும் சுற்றி பாக்குறாங்க. எல்லாரும் இருக்காங்க ஓகேவா பண்ணவா ஜெயிக்கிறாங்க. ஜிம் அமைதியாங்க சொல்லு அப்படியே ஃபிட் பண்ணவா கேட்குறாங்க. இல்லை வேணாம் சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெயிக்க தான் இப்போ ஆக்கட்ட சொல்லிட்டு ஃபிட் பண்றாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க பார்க்குற எல்லாம் மிரட்டுறான். இவன் அமைதியாகிறான். வந்து அந்த பக்கம் பையன் ஒரு ஜெம்மாக்க கத்துறான். அப்புறம் இவன் மிரட்டினா அவன் அமைதியாகிறான். என்ன நடக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. எனக்கு ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் சாப்பிட மாட்டோம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேக்கி ஒரு மவுத்தை வச்சு லிப் ஃபீட் பண்ணி விட்டுருப்பாரு. அது ஜிம் வாங்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக சாப்பிட்டுருக்காங்க. ஜேக்கி ஃபீட் பண்ண அவர் சாப்பிட்டுருக்காரு. மெக்கு பார்க்குறாங்க. சொல்லாதான் கேட்குறாங்க சொல்லிட்டு மெக்கு உள்ள பார்க்குறாங்க. முன்னாடி கெஞ்சிரனே சாப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜேக்கி ஜிம்னே மாறி ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்க டிஷ்யூருக்கு எடுத்து மவுத்தில் வாங்கி பண்ணி விடுறாங்க. ஓகே ரூம் போக சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு போகிறேன் ஜிம் எழுந்து போயிட்டாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஸ்மெல் பண்ணுறது பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. சொல்லுங்க எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. என்ன நடக்குது நாங்களோட ஃபேமிலி சரியா நீ எனக்கு இந்த பையன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் வாங்க இருக்காங்களா. ஆமாம் அவங்கள்ட்ட தங்கச்சி பையன் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வந்துட்டு அங்கிள் வாங்க ஒன்றா இருக்காங்க புரியுது சரியா. நீ அந்த பையனை படிக்க வைக்கணும்னு நினச்சினாக்க ஒரு ஸ்பான்சர் பண்ண ஓகேவா. ஒரு வீடு கொடு நம்மள்ட்ட எவ்வளோ ஹோம் இருக்குது ஓகேவா. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் அந்த பையனுக்கு கொடு. அந்த பையன் படிக்கிற ஸ்பான்சரை நம்மளே எடுத்துக்கலாம் சரியா. நம்மளே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எதுக்கு அதுக்கு ஹோம் கூட வச்சுருக்கா இப்படி மேட்ச் ரெடி பண்ணி அந்த பையன் இங்கே வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. ஹீ இஸ் மை ஃபியூச்சர் ஹேங் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அந்த பையன் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜேக்கி இங்கே பாரு நீ யோசிச்சு தான் பேசுறியா. அவன் ரொம்ப சின்ன பையனாக தெரியுறான். செகண்ட் வந்துட்டு வாங்க அங்களுடைய தங்கச்சி பையனாக இருக்கான் சரியா.
அப்படி இருக்கும்போது நீ ஹெல்ப் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனால் நீ சொல்கிறாங்க நம்ம ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவங்க சரியா சொல்கிறாங்க, நம்மளோட பார்ட்னர் சொல்கிறாங்க, ஏன் ஒரு ஆர்மி ஃபேமிலியிலேருந்து வரக்கூட நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லடா, இருந்தாலும் சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்கிறாங்க, என்னன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பையன் பிடிக்கலையே, அவனு திட்டாளவங்க சொல்கிறாங்க, திட்ட தான் செய்வான். பின்ன எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே உடனே வைக்க சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. ஒரு லவ் கிடைக்குது அவ்வளோ சாதாரண விஷயம் தான் சொல்கிறாங்க. நீ ஹானஸ்டாக சொல்கிறாங்க, ரொம்ப லவ் பண்ணுற சின்சியராக லவ் பண்ணுறான்னு ஜெகி சொல்கிறாங்க. அதை எங்கிட்ட ஹைட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரல என் சரியா சொல்கிறாங்க. சரியா அங்கே கூட்டி வராமல் அங்கே வச்சிருக்கா சொல்கிறாங்க. உங்களா தெரியுமே அந்த மேன்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் பார்க்கல ஒரு ஹாரர் ஃபிலிமில் வர மாதிரி இருக்கும், ஒரு பழைய பேலஸ் மாதிரியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது மட்டும் பல படம்னு வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க. நீ எப்போ கட்ட ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் பில்டு பண்ண ஆரம்பிச்சாங்க எங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு ப்ரைவேட்டாக இருக்கும் தோணுச்சு. சரி ஓகே கொஞ்சம் தனியாக நம்பருக்கு எப்போ நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறோமோ அப்புறம் அந்த அங்கே வரா சொல்லிட்டு தான் நான் பில்டு பண்ணேன்னு சொல்கிறாங்க. உனக்கு நீ சொல்கிறேன், எனக்கு தான் பில்டு பண்ணேன் அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக கட்டலாம் தான் நினச்சா சொல்கிறாங்க. அப்புறம் இவனை பார்த்ததுக்கு அப்புறமா இவனை கூட்டிகிட்டு வரணுன்றக்காக சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பையன் கூட பிடிக்க சொல்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணுறேன், எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் பயோல் சொல்கிறாங்க. பாருங்கள் பயோல எனக்கு என்றைக்குமே பயோல லைக் பண்ணது கிடையாது சரியா. என் அப்பா அம்மா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி நானும் வந்துட்டு ஓகே அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ரஷ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு சிம்பிள் நடந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா எப்போ என் அப்பாவோட எங்கள் அப்பா எங்களோட ப்ராப்பர்ட்டி அடைய தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அந்த மேரேஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ். செகண்ட் என் அப்பாவை செக் பண்ண தான் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரிஞ்சிச்சோ. அதுவும் என் அப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு என் அப்பாவே உயிரோட கூட சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்த்து அவர் கொண்டாரோ அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் சரியா. அவரும் ரிட்டன் ரிவெஞ்சுக்கு கொண்டு அவர் வெஞ்சன் சொல்லி அப்பாவோட பழைய சொல்லிட்டு என் அப்பாவுக்கு தெரியல. என் அப்பா அவங்க ஒரு மாஃபியா வந்தாலும் அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் என்ன சொல்லி தான் சொல்கிறாங்க. என் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாம் ஏற்றுக்க முடியும். என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா நான் கொண்டுட்டேன், ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன மேட்ச் பண்ணிக்க முடியும், ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து ஓகே சொன்னேன், அவங்களே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க, உன்னை லவ் பண்ணலடா சொல்கிறாங்க. நான் அவளை லவ் பண்ணலையே சொல்கிறாங்க. அதுடா சொல்லிட்டு அவள் லவ் பண்ணவே சரியா, அவளுக்கு எனக்கு ஜஸ்ட் எங்கேஜ் நடந்துச்சு. அது எப்போ எல்லாமே பிரேக் ஆகிட்டு எப்போ என் அப்பா அம்மா இருந்தாங்களோ அது அப்போ எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறேன். அப்புறம் இந்த பையன்கிட்ட தான் ஸ்ட்ராங்காக இருக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறானே சொல்கிறாங்க. தெரியும் ஓகே கொஞ்சம் டேஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும், அவனை லைக் பண்ணுவான். ஓகே நாங்கள் 2 பேர் 2 ஹாப்பியான லைஃப் வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி சொல்கிறாங்க. ஒரு வந்து பையனுக்கு நான் எப்பவும் பிடிக்காம போயிட்டா சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அவனை பத்திரம் பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் என் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு அங்கிள் மாங்க ரொம்ப பிடிக்கும். என் அப்பா சொன்னார் நீ யாரும் நம்பியோ நம்ப மாட்டே தெரியாது ஜங்குக்காரன் இவரை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் அப்பா கிட்ட ஒர்க் பண்ணவரை மாங்கு அவர் வந்து அப்பா வந்து இறந்து போகிறப்போ மாங்க மாங்க கிட்ட என்ன கொடுத்தாங்க. நீ வந்து பத்திரம் பார்த்துக்கோ, மாஃபியா ஃபீல்டு தான் இருக்கான், அதனால நீ அவனை பத்திரம் பார்த்துக்கோ சொல்லிட்டு அங்கே வந்து என் கூட இருப்பாங்க. எவ்வளோ சுச்சுவேஷனே நான் நிறைய டைம் சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் கூட நான் வந்துட்டு எப்படினாக்கா சரி ஓகே அவர் வந்து ஒரு டியூட்டியாக பண்ணுறேன் நினச்சிட்டு. ஆனால் அன்னைக்கு எனக்காக ஒரு வீடை கொடுத்துப்பாரு எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் எந்த அளவுக்கு எங்கள் மேலே பாசம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் சொன்னார். செக்கிங்க பாருப்பா நான் உனது ஒரு ஜஸ்ட் ஒரு பாசை நான் பார்க்கல, பாஸோட பையனை நான் பார்க்கவே இல்லை, உடனே என்னோட சொந்த பையன் மேலே பார்த்தேன். நீ ஒரு மாஃபியா ஃபீல்டு ஜென்யூனான ஒரு ஜென்யூன் மேனாக்க நம்ம ஜெயிக்க மட்டும்தான். அவருக்கு ஒருத்தவங்களை ஷூட் பண்ண கூட நல்லா யோசிச்சு தான் பண்ணவர் எதுவுமே. அவங்க பண்ண தப்பு எப்படி, அந்த தப்புக்கு அவங்க பனிஷ் பண்ணலாமா ஃபர்கியூ பண்ணலாமா சொல்லி யோசிப்பார். 1-2 டைம் யோசிப்பார். ஒரு உயிரை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு கூட சொல்லி யோசிக்கிறவர் தான். நான் மற்ற மாஃபியாஸ்லாம் அப்படி இல்லை, அப்படியே அவங்க போட்டு கேஷுவலாக பண்ணிட்டு போவாங்க. அது எல்லாம் வயலன்ஸ் இருப்பாங்க. நம்ம ஜெயிக்க கூட ஜெயிக்க மட்டும் தான் வயலன்ஸ் கூட ரொம்ப சைலண்டாக பண்ணுவார். அது அந்த அங்கிள் இருக்குனாக்கா ஜெயிக்க ரொம்ப சின்ன பையன் ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாரு. அதே மாதிரி அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற பாடியார் சரியாக இறந்து போயிட்டாங்கனாக்கா அவங்க மிஷனில் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஒரு செக்யூரான லைஃபை கொடுப்பாங்க. அது அங்கிளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இறந்து போகிறப்ப சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு சனியில் இருக்கான், அவனை பத்திரமா பார்த்துக்கோ பாஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துக்கோ சொல்லிட்டு போயிருப்பாரு. ஜெயிக்க ஒரு பையன் யாரும் சொல்லி சர்ச் பண்ணி போயிருப்பாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல ஜிம் இருப்பாங்க. ஆனால் ஜிம் வந்துருக்க மாட்டாரு. இவங்க போய் கூப்பிட்றப்ப நம்ம ஃபஸ்ட் பாடி எடுத்து அனுப்பியிருப்பாங்க, போய் அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க அந்த பையனை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் வந்துருக்க மாட்டாங்க. அப்போ ஜேகே போயிருப்பாங்க, போயிட்டு ஜிம்முக்கு தூங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஜேகே இப்படி இருந்தாங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. தூங்குற பையனை குளோரோஃபார்ம் வச்சு அந்த காய்ச்சல் வச்சு கொஞ்சம் நோஸ்கில் ப்ரெஸ் பண்ணி அப்படி தூக்கிட்டு இருப்பாங்க சுயலுக்கு. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க இவங்களாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஜேகே சொல்லி நான் பார்க்குறேன் என் முட்டையை சொல்லிட்டாங்க, நீ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. எஸ் ஐ ஃபால் லவ் தீம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஃபிகர் வேறு லெவலில் சொல்கிறாங்க. இப்போ காய் ஜெயிக் கோவந்துருது என்ன சொன்னால் சொல்கிறாங்க ஃபிகர் வேறு லெவலில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே ஜேகே காயோட மவுத்து ஒரே பஞ்சு தான் பிளட்டை கொட்டிட்டு இருக்கு. காய் ஜெயவை பார்க்குறாங்க. தேவை உனக்கு வாங்கி நல்லா வாங்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன்டா ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி தப்பா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிற விதன்னு ஒன்று இல்லையா எப்போ சொல்லுவா நீ சொல்கிறாங்க. அது மட்டும் ஏன் ஜிம்னு ஓகேவா அவனை பற்றி இன்னொரு டைம் இந்த மாதிரி சொன்னால் அவ்வளோ தொலைச்சிடும் பார்த்துக்கோ ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ காய் தான் சரி விடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன் ஓகே நீங்களா கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இருக்க விடாதா சொல்கிறாங்க. இல்லை அங்கே சொல்கிறாங்க.
நாங்கள் இங்கே இருக்கோம் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜென்னிஃபர் நம்பிச்சு பார்க்குறீங்களா காலேஜ் போகலாம் சொல்லி இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மேன்ஷனை சுற்றி பார்க்கணும் இங்கே எல்லாமே அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சுற்றி பாருங்க சொல்லி ஜேக்கி மேலே போயிட்டாங்க. டேய் ஏன் கடை போகிறா சொல்கிறாங்க. போயிட்டு அவனை பார்க்குறேன் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம நம் ஜூன் ஜின் அப்புறம் சுகா ஜெஹோப் ஆமாம் காய் நம்ம எல்லாரும் வராங்க. இப்போ நம்ம மெக்கு தான் நம்ம ஜெஹோப்ட்ட போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் விட்டு கொடுக்குறாங்க. அந்த வீடு சரி பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோப் பார்க்குறாங்க. இதே ஒரு வேலை இவன் யாரையும் அடி வாங்கட்டும் நான் இவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுருக்கோம் அப்போ சொல்லிட்டு ஜெஹோப் வந்துட்டு நம்ம காய்க்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டாங்க. ஏன் பேபி ஒன்று கஷ்டமாக சொல்லிட்டாங்க. ஏன்டா அந்த பையனை போயிட்டு ஃபிகர் சொல்லிட்டு ஒரு அறிவியல் யாரும் கேட்குறாங்க. பேபி நான் அப்படிலாம் அவனுக்கு தெரியாதா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அளவுக்குள்ள பேபி சொல்லிட்டாங்க. அப்படியும் நடிப்பு அப்படி சொல்லிட்டு ஜெஹோப் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டா பேபி சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பேபி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க லைட்டாக வைப் பண்ணி வரப்போ கொஞ்சம் ஹாஷாக வைப் பண்ணி விட்றாங்க. இப்போ அவருக்கு எரியுது பேபி சொல்லிட்டாங்க. அப்படி தான் பண்ணுவோம் சொல்லி அவர் சொல்கிறாரு. ஈர வச்சிருக்கிறியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜெயவு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி இந்த ரூம் லஞ்ச் ஆகுறாங்க. வந்து பார்த்தாக்கா ஜிமி அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கி வந்து பெட்டில் உட்காருங்க. உட்காந்துட்டு அவர் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமி பார்க்குறாங்க. இங்கே பாருன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா விஜய் கேட்குறாங்க. என்னை விட்டுட்டேன் சொல்லிட்டாங்க. எங்கே விட சொல்கிறேன் எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சரியா என்னை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. எங்கே போகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. நீங்களாம் போகிறேன் ஓகேவா உங்க கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படி என் கூட இருக்க மாட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க கூட இருக்க வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்க வா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தூங்குல என்ன பண்ண எனக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நீ கோஆப்ரேட் பண்ண தான் தூங்க முடியும் சொல்லிட்டாங்க. எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ண தான் தூங்க முடியும் சொல்லிட்டாங்க. நான் என்ன கோஆப்ரேட் பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் எழுந்திரிச்சு தள்ளி உட்காராங்க. இப்போ ஜேக்கி அப்படியே ஜிம்மோட லேப்பில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. தூக்கம் வருது. ஜேக்கி தான் படுத்துக்கிறாரு ஜிம் லேப்பில். ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. நீ ஏன் தான் திருப்பி என்னை ஃபோர்ஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஃபோர்ஸ் பண்ண மட்டும் தான் கணக்கு தெரியுதா அவங்க லவ் பண்ணுற கணக்கு தெரியவே இல்லையா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் லவ்ல தெரியல சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்கள் செல்லம் எங்கே எஸ்கேப் ஆக போகிறோம் ஏன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க எங்கே எஸ்கேப் ஆகி ட்ரை பண்ணா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லி எங்கே போயிருப்பா கேட்குறாங்க. நான் வந்துட்டு சொல்லிட்டாங்க. லூஸா நான் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் கேட்குறாங்க. நாங்கள் போகணும் நான் போய்ட்டு தனியாக லைஃப் பார்த்துப்பேன் எனக்கு யாரும் வேணாம் சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு நான் பார்த்துக்க மாட்டேன் நான் கேட்குறேன். எனக்கு பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு மாஃபியா சரியா சொல்லிட்டாங்க. இன்னொரு டைம் கொலகாரன்னு சொல்லலாம் சரியா அது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேவா அப்படி சொல்லாத ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிமி எதுவுமே சொல்ல அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படி ஜிம்மி லேப்லேயே தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. அப்புறம் ஜிம் பார்க்குறேன்னு பார்த்தா ஜேகே நல்லா தூங்கிட்டாரு. இப்போ ஜிம் மெதுவாக ஒரு ஹெட் எடுத்து பிள்ளைகளை வச்சுட்டு அவர் அந்த பால்கனிக்கு போயிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு பால்கனி போய் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜேகே பிடிக்கும் ஆனால் ஜேகே கூட இருக்க பிடிக்கும். எனக்கு ஜேகே ஒரு மாஃபியா இருக்காரு இல்லையா அதனால தான் எனக்கு சின்ன வயசு உங்கள் அப்பா அம்மா இறந்துருப்பாரு பேசுலேயே வந்துட்டு மாஃபியாஸ் தான் ஒரு மாஃபியாஸ் போய் ஃபைட் பண்ணதுனால தான் ஒரு இன்னசென்ட் சொல்லணும் உங்கள் அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. எனக்கு அவங்க மிட் நைட்டில் நைட்டு ஒரு மிட் நைட் ஒரு லேட் நைட் இருக்கும். அவங்க மேரேஜ் போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க காரில். அப்புறம் ரெண்டு மாஃபியாஸ் ஃபைட் பண்ணதில் அவங்க இப்போ ஷூட் பண்ணிட்டு தான் தெரியாமல் நம்ம ஜிம்மில் அப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஷூட் வந்து அந்த கார் ட்ரை பண்ணிட்டு தான் அந்த பர்சன் மேலே போய் பார்த்துருக்கோம். அவருக்கு கரெக்டாக இந்த கார்கிட்ட போய் பார்த்துக்குவோம். அவங்க வந்துட்டு கார் அப்படி இந்த பக்கம் டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஷூட் அவுட் ஆனது இப்போ கார் டர்ன் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு ரிவர் அந்த ரிவர் வந்து இந்த கார் அப்படி சாஞ்சிருக்கும். அப்போ தான் அவங்க அம்மா அவங்க அப்பா சேர்ந்து இறந்துருப்பாங்க. இது ஒரு நியூஸ் பேப்பரில் கூட போட்டிருப்பாங்க. அவங்க ஜிம்முக்கு ரொம்ப சின்ன பையன் தான் ஒரு 7 to 8 years இருக்கும். அந்த டைமில் தான் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. தாங்கி விட போயிருக்கோம். அவரால் ஒரு மாஃபியா தான் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் சொல்ல ஹார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மற்ற வந்து கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியால வெறுப்பு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும். அதில் வந்து ஒரு மாஃபியானால வெறுப்பாரு பயப்படுவார். ஜிம்மில் அங்கிள் ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணுறாங்க அவருக்கு தெரியவே தெரியாது. அவங்க அங்கிள் வந்து வீக்கெண்ட்லாம் அப்போலாம் வருவாங்க. அடிக்கடி ஃபெஸ்டிவலுக்குலாம் வருவாங்க. அப்பா அம்மா இருக்க வரைக்கும் அவர் ஃபெஸ்டிவலுக்கு வரும் வந்து அழகாக எல்லாருக்கும் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுவார். ஹாப்பியாக இருந்து போயிடுவார். அவருக்கு மேரேஜ் ஆகவே இல்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃபுல் ஜிம்மில் டேக்கர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது கூடவே இருக்க முடியாது. அது இப்படி பண்ணாக்க ஒர்க் பண்ணுறப்ப அந்த வீக்கெண்ட் விட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெய்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மில் கிட்ட ஃபுட்டு குக் பண்ணி கொடுக்குறது ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறது ஒரு பார்த்துக்கிறதுலாம் ஒரு மெய்டாக தான் இருப்பாங்க. நைட்டு கூட அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு அவங்க போயிடுவாங்க. ஜிம் தனியாக தூங்கிப்பாரு. வீக்கெண்டில் அவங்க அங்கிள் தான் அவங்க ஜிம்மு பிடிச்சி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு பிடிச்சதான் மனித கொடுப்பாங்க. ரொம்ப பாசமாக கேரிங்க அதை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மும் அப்படி தான் இருப்பார். ஆனால் ஜிம்மில் அவங்க அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியோட ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி தெரியாது எனக்கு ஜிம்மில் அங்கிள் தெரியும். ஜிம்முக்கு மாஃபியா பிடிக்கான்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லாமல் இருப்பார். மாஃபியோட ஒர்க் பண்ண சொல்லாமல் இருப்பார். ஜிம்மில் பிறகு ரொம்ப ஹாப்பியாக நமக்கு அங்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸாக வளர்ந்துருப்பாரு. நம்ம பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு அங்கிள் பார்த்துக்கணும். அங்கிள் நம்ம தான் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கிள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜிம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க. 2 years போயிட்டாக்க நம்ம ஒர்க்லாம் போல நினச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்து அந்த அங்கிள் இறந்து போயிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அது ஒரு இறந்துருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க தவிர மற்றபடி அவர் எங்கே இது பண்ணாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரிஞ்சிருக்காது அவருக்கு. அந்த ஃபியூனரெல்லாம் எங்கே நடந்து சொல்லிட்டு அதை பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. வந்துட்டு அவங்க பாடி கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஜேக்கோட பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வாங்க சொல்லிட்டு எனக்கு அவங்க ஃபேமிலிஸ் அந்த பர்சன் வேணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஜிம் விட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவங்க பாடி கார்ட்ஸ் பார்த்து சொல்லி பயம் வந்துட்டு நீங்களா யாருன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க நாங்களும் ஒரு மாஃபியாவை சேர்ந்தவங்க உங்களோட அங்கிள் எங்க கூட ஒர்க் பண்ணாங்க
அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, ஒரு மிஷனில் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அந்த ஃபீல்டில் நடக்குது, நீங்கள் வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிம்முக்கு பயக்க ஜிம்முக்கு தான் அவங்க அங்கிள் அந்த மாதிரி பார்க்குறது தைரியமே இல்லை, வேண்டாம் பயமாக இருக்கு, நான் வரல, நீங்கள் போயிருங்க சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூட்டு வர சொன்னாங்க, ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, மணிலாம் கொடுப்பாங்க, வாங்க சொல்கிறாங்க. எனக்கு மணி வேணாம், எதுவுமே வேணாம், நீங்கள் இருந்து போயிருங்க, நாங்கள் தனியாக இருந்து பார்த்து அங்கேயே படுத்துட்டு போகிறாங்க. அந்த வீட்டிலே எப்போ குட்டி வீடு, அழகான வீடு, அந்த வீட்டில் அங்கேயே படுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தெரிஞ்சு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க போய் ஜெக்கிட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஜெக்கி வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஜிம் தூங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் அவரை வேக்கப் ஆகும்போது ஒரு பெரிய பெட்ரூம், அது வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ், ஒரு இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் மாதிரி இருக்கும். பார்த்தாக்க அது ஒரு மேன்ஷன் ஓகேவா. அப்போ ஜிம் வெளியே சொல்லிருப்பாரு, ஜெக்கி உட்காந்துருப்பாரு. நீங்கள் யாரும் கேட்கும்போது வந்து உங்களுடைய அங்கிள் சரியா, அவர் வந்து எல்லாரும் இறந்து போயிட்டாரு, என்ன சேவ் பண்ணது உங்க அங்கிள் இறந்து போனான்னு ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. ஜிம் கையில் அழகாக வந்துருக்கும். என் அங்கிள் உள்ள சேவ் பண்ணாரா சொல்லிட்டாங்க. ஆமாம், அவர் வந்து நான் சேவ் போட்டு இறந்து போயிட்டாரு சொல்கிறாங்க. எனக்கு ஜெயிக்கவே அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு பையன் மாதிரி பார்ப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம செக்கி இந்த மாதிரி சொல்லவும் ஜிம்முக்கு இன்னும் ஒரு மாதிரி எடுது. என்னால் தான் மாஃபியாவோட என் ஃபேமிலி இறந்து போகுது, மாஃபியாஸை வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு வந்து அது ஒரு பிடிக்காம போகுது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இங்கே போய் எஸ்கேப் ஆகணும், நம்ம ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்ந்தா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட கூட பரவாயில்ல, இந்த மாதிரி லைஃப்லாம் வேணாம், இந்த லக்ஷரான லைஃப் வேணாம், இது ஆபத்தானது அப்படின்னு மற்றவங்களை வந்துட்டு இருந்தாங்க, மற்றவங்களை பாவங்களை சம்பாதிக்கிற பணம் அப்படிலாம் நினச்சிடாரு அவரு. அப்படி நினச்சிட்டு நினச்சிக்காரங்க பால்கனியில் இந்த பக்கம் ஜெயிக்க நல்லா தூங்குறாங்க. அப்போ நைட்டு தான் இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, போகவே இல்லை. இந்த பக்கம் மிக பக்கம் நீங்களா வீட்டுக்கு போகலையா சொல்லிட்டாங்க. நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஜெய பையனுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே ரூம் இங்கே எனக்கு ரூம் தாங்க சொல்கிறாங்க. காய் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஹோப்பத்துக்கு ரூம் தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய பையன் டேய் எனக்கு கூட தான் கேட்டேன், உனக்கு இருக்கிறேன் கேட்குறேன் சொல்லிட்டாங்க. இதை போய் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை சொல்லி எனக்கு எப்பவுமே இருந்து தனித்தனி ரூமாக தூங்குவாங்க, ஒரே ரூமாக ஸ்டே பண்ண மாட்டாங்க யாரும். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் எனக்கு பிடிச்சி சொல்லிட்டாங்க. அப்போ நம்பின் சுகா பார்க்குறேன் இல்லை தப்பு, எனக்கு இது அவன் ப்ரைவசிக்காக அவன் கட்டியிருக்கான், ஓகே ப்ரைவேட்டாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கான், நம்ம இருக்கு இங்கே வந்து இருக்கணும், ரொம்ப தப்பு இல்லையா, வந்தாச்சு பார்த்தாச்சு போகலாமே சொல்கிறாங்க. இல்லை நம்ம இங்கே இருக்கான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கரெக்டாக இறங்கி வராங்க, அது ஜிம்மில் இருக்காங்க. இப்போ ஜெக்கி கீழே வராங்க, மேக் சொல்கிறாங்க. மேக்கப் பார்க்க எங்கே சொல்கிறாங்க, ஜிம்னிங்கடா சொல்கிறாங்க, கார்டன் இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜெக்கி டேரக்டா கார்டன் வராங்க, எல்லாம் பின்னாடி வராங்க, வந்து பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கதை ஒரு பூச்சி எடுத்து போய் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு எஸ்கேப் ஆகி போகணும், எப்படி போகுது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எங்கேயும் போக முடியாது, ஜெக்கி வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கிட்ட போக சொல்லிட்டாங்க. ஜெக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழகாக வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்காரு ஜிம் பக்கத்தில். இப்போ அவங்களால ஒரு ஸ்மெல் நல்லா இருக்குது, பார்க்க ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ ஜெக்கி கைட்டாக ஹக் பண்ணுறாங்க. என்னம்மா போமா கேட்குறாங்க. நீ எட்டு போய் வீட்டு ஏதாச்சும் சொல்லிட்டாங்க. எங்கே போக சொல்கிறேன், எங்கே போக சொல்கிறேன், ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெக்கி பேசும்போது பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம இவங்களை பார்க்க ஏன்னா உண்மையாக ஜெக்கி தான் பேசுகிறாங்களா சொல்லிட்டாங்க. அவன் தான் பேசுகிறான், நம்ம கண்ணுக்குள்ளே பேசிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அவங்க பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு ட்ரீ ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு வந்து கன்ஃபியூட் ஆகுது. இப்போ ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் பிடிச்சிட்டு எடுத்துறாங்க. ரெண்டு பேருக்கு புண்ணில் விழுந்துறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஒரு வாங்கி போயிடாரு. இப்போ நீங்களும் பார்க்குறீங்களும் டக்குன்னு அலர்ட் ஆகிட்டாங்க. நெக்கு அப்புறம் பாடி வச்சா இருக்காங்க, டக்குன்னு ஷூட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தாங்க அங்கேருந்து ஒருத்தவங்க மறைஞ்சி ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெக்கிக்குலாம் சமக்கம் ஒரு ஜெக்கி பார்க்குறாங்க. உள்ளே போக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு உள்ளே போக சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஜெக்கி உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஜெக்கி டோரை லாக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ மெயிலில் லாக் பண்ணிடுறாங்க. பயங்கரமாக கன்ஷூட் சவுண்டு கேட்குது ஜிம்முக்கு. அந்த கன்ஷூட் சவுண்டு கேட்கும்போது ஜிம்மு அப்படியே ஏசு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மு எல்லாரும் வெளியே இருக்காங்க, எல்லாரும் ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் மட்டும் உள்ள இருக்காங்க மெயில் கூட. இப்போ இந்த பக்கம் வந்து பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் வந்து ஃபைட்டு காம ஆகுது. ஜெக்கிக்கெல்லாம் சமக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவர் என்ன பண்ணியிருந்தா கூட ஓகே தான், ஆனால் ஜிம்முக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லி ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி கண்ணை தூக்கி போட்டு உள்ள வராங்க. ரூம் வீட்டுக்கு வந்து டோர் பண்ணுறாங்க. ஜிம் இந்த சோஃபா வந்து பயங்கரமாக அழிச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி கிட்ட வராங்க, பாருங்க ரொம்ப இல்லை பாரு சொல்கிறாங்க. பார்த்தீங்கல்ல நீ பக்கத்தில் இந்த அப்படின்னு கூட எப்படி ஷூட் பண்ணுறாங்க பார்த்தல, இது வந்து ஒரு ஆபத்தான லைஃப் சொல்லி விட்டுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாடா நான் அந்த ஜெக்கி நம்ம சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணா ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு இப்படி வேணும்டா, நீ ரொம்ப இருக்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு லைஃப் வேணும் சொல்கிறேன், நீ கேள ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாலினூரம் நடக்காது, ப்ராமிஸுக்கு நடக்காது, பார்த்துக்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணாம் விட்டு ஜெக்கி ஜிம் கெஞ்சுறாங்க. ஜெக்கிக்கு மனசே வர மாட்டேங்குது. நீ ஏண்டா அப்படி இருக்கு, அவளுக்கு ஃபீலிங்ஸ் புரிய புரியாது சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீலிங்ஸாக வேணாம் சரியா, நீ எட்டு போஜும் ஜெயிக்க புஷ் பண்ணுறாங்க. ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாரு எட்டு போஜும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு மாஃபியா அப்படி தான் இருக்கும் ஓகேவா, அதுக்காக நான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஷூட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் புரிஞ்சுப்போம். அது அப்போ போய் எனிமிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஆர்டினரி பர்சன் லைஃப்பில் ஒரு திடீர்னு ஒரு டெட் ஆகுறாங்க, அது ஃபேட்டு ஓகேவா, ஆனால் ஒரு மாஃபியா லைஃப் வந்துட்டு இப்போக்கா அது நீங்களும் எழுதிக்கிறது சொல்கிறாங்க. அப்படி இல்லை பாஸ்டர் நீங்களும் ஃபேட்டை எழுதிக்கிறீங்கன்னு அர்த்தம் தெரியுமா, எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் உருவாக்குறீங்க எழுதுறீங்களான்னு சொல்கிறாங்க. நாங்கள் உருவாக்கல, அது தானாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வந்து போகணும் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜெக்கி அந்த பையன் போகணும் சொன்னாக்க போக விட்டுரு ஜெக்கி, இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்காது அப்படி சொல்ல முடியாது நம்பி முடிச்சுக்காமல் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையா நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க சரியா சொல்லிட்டாங்க. அது இன்வால்வ் ஆகாதீங்க சரியா, ஏன்னா அவன் நம்ப இருக்க முடியாது, அவன் நம்ப நடக்க மாட்டான் சார். ஜெக்கி சொல்கிறாங்க. எந்த அவன் நம்ப இருக்க மாட்டான் சரியா சார், கொஞ்சம் பாய் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க எந்த தரத்தில் இப்போ சொல்கிறான் அப்படி சொல்லி டவுட்டாகவே இருக்குது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இப்போ சொல்ல முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான். செகண்ட் வந்து இவன் எப்படி சொல்கிறான் சொல்லி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இப்போ அவர் ஹக் பண்ணும்போது ஜெயிக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்குறாங்க.
சம்திங் வேறு இதுக்குள்ளே வேறு எதுவும் இருக்கும் போலியே. ஜின்னுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜின்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சம்திங் ஜேகே வேறாட்டி நம்ம எதுவும் மறைக்கிறான்னு சொல்கிறாங்க. கரெக்டு எது மறைக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு வா அப்படி சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. வா வா ப்ளீஸ் அப்படி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சரளா வா ஏன் சொல்லி ஜேகே வந்து தூக்குறாங்க. இப்போ வீட்டு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இங்கே எதுவும் ஓகே வராங்க. ஜேகே சொல்லிட்டு டக்குனு வராங்க. ஏன் நீங்களாம் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்துருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த மேன்ஷன் யாருக்கும் தெரியாது சரியா. இப்போ அவங்க வந்துருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க சொல்லிட்டு எனக்கு எப்பவும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க இனிமேல் சொல்லிட்டு எங்கே போகிறாங்க என்ன பண்ணாங்க சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடமா இருந்தால் டக்குனு ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பிளேஸ் கொஞ்சம் இப்போ பார்க்க ஒரு மேன்ஷன் மாதிரி தெரியல, ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஈஸியாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது யாராவது வெளில ஒன்றா இருந்ததுனாலையும் எப்படியாவது கேர்லெஸ்ஸாக நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் கண் வாங்கிச்சிடல டக்குன்னு. அதனால் வாய்ப்புமா ஜேகே சொல்லி இங்கே போங்க சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு கூட ஆன்சர் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே இந்த பையன் வந்து ஜஸ்ட் கிட்ட பண்ணுறாங்க வந்திருக்கியா இல்லை அந்த பையன் கூட இருந்து தெரியுமா கேட்குறாங்க. அப்போ ஜேகே அமைதியாக சொல்கிறா, எனக்கு உனக்கு இந்த பையன் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மள ஒன்றா தான் 10 வருஷமா நீ இந்த பையன் பார்த்ததும் இல்லை. அதுவும் அப்படி மாங்கோட தங்கச்சி பையனாக்கா வந்து பூசான் வந்திருப்பான். நீ பூசானு இப்போ அதிகம் போகிறது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ அவங்க காய் பார்க்குறாங்க. உனக்கு தான் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியாத மெக்கு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறது தெரிஞ்சாலும் தெரியாதுன்றா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. வாய் மூடுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு கேட்குறாங்க. சொல்லு ஜேகே உனக்கு ஜிம்னா அது தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இறங்க மாட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறது லவ் பண்ணுறது சொல்லாக்க அந்த பையன் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியல. எனக்கு இந்த இடத்துல கான்ஃபிடென்ட் ஹக் பண்ணுறேன், போல்டாக ஹக் பண்ணுறேன், ஃபுட்டை ஃபீல் பண்ணுறேன். அவன் சம்டைம்ஸ் ஃபுட்டு கத்தினா கூட சம்டைம்ஸ் அமைதியாகிறான். அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்லி நீ சொன்னால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்ல. எனக்கு அவனுக்கு புரிய வைக்க, அவனுக்கு ஒரு நாள் பிடிக்காம உனக்கு பிடிக்காம இருந்தால் கூட நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. உனக்கு உன்னை பற்றி புரிஞ்சுக்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா ஜேகே கேட்குறாங்க. மாமா சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் ஜேகே வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டான். எனக்கு அவன் ஸ்டபனான பாய் சொல்லிட்டாங்க. ஸ்டபனான பாய் அவன் ரொம்ப ஸ்டபனாக இருப்பான். வந்துட்டு அடமெண்ட்டு அவள் சீக்கிரம் இறங்கி வரமாட்டான் சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல பார்க்கலாம் சொல்லி எந்த மாதிரி ஒரு பையன் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியுது சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு அவங்க தெரியும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கறனால எப்படி பார்த்தாலும் தெரிய வாய்ப்பு எனக்கு நம்ம ஒன்றா தானே இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி சொல்லிட்டாங்க. வெக்கேஷன் தான் நாங்கள் லாஸ்ட்டாக நம்ம தனியாக போனது. அப்படி ஜேகே நம்ம கூட வரல. ஜேகே மேக்கும் மற்றபடி மிலாண்டு தான் போனால் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேகே வச்சுருக்காங்க மீடியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு காலேஜே அவனுக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. இப்படி இருந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஜேகே சொல்ல ஆரம்பிச்சாங்கடா ஒரு 40 days பிஃபோர் வந்துட்டு ஒரு 1 month 10 months 1 month 10 days பிஃபோர் என்ன பண்ணிப்பானாக்கா கேங்க்னாக்கா வெக்கேஷன் போனாண்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே போகலாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகேக்கு வந்து ட்ரிப் போக முடியல. எனக்கு வந்து ட்ரிப் போக விருப்பம் இல்லை சொல்லிட்டு ட்ரிப் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஜேகே பிஸ்னஸ் நம்பர் ஒன்றா இருக்காரு. அது மட்டும் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். நான் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுக்கான பிளான் போட வேண்டியது இருக்குது சொல்லிட்டாங்க. நேரில் பார்த்து தான் சொல்கிறாங்க. இல்லை எங்க அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் வந்துட்டு அவங்ககிட்ட ஒர்க்கர்ஸ்ட்டை கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் கூட போயிட்டு வாங்க சார். நீ வரல நாங்கள் வரல சொல்லிட்டாங்க. அப்போ நான் மெக்க சொல்கிறேன். நானும் வரல சொல்லிட்டாங்க. நீ வரலையா நானும் வரல. நான் ஜேகே கூட இருக்கேன் நீங்களாம் போங்க சொல்லிட்டாங்க. இப்போ இவங்கள பார்க்குறாங்க. ஆமாம்மா இப்படி வந்து தனியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்களும் கப்பலில் இருக்கும் தனியாக இருப்பேன். அது வந்து ஆக்வர்டாக இருக்கும். சரி நாங்கள் போகலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜேகேவும் நம்ம மெக்கெட் விட்டாங்க. நீங்கள் போங்க சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அது பக்கம் ஜேகே மெக்கெட் பிரியாணிக்கு ரெடி ஆகிறாங்க. பூசான் போகலாம்னு சொல்லிட்டு இப்போ மெக்கு பார்க்க நம்ம அவங்கள வர வைக்க அவங்கள வர வைக்க வரலாம் சொல்லிட்டாங்க. இல்லை நம்மளே போகலாம்னு சொல்லிட்டு மெக்கும் ஜேகேவும் பூசான் தான் வராங்க. அப்படி பூசான் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் எப்படினாக்கா அங்கே ஃபுட் எல்லாமே ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள கிளப்பும் இருக்கும். அப்படின்னாக்கா ரெஸ்டாரண்ட்டும் அதுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுக்கு மேலே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இவ்வளோ ரூம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்படி அங்கே எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்கும். இப்போ அதாவது நம்ம பூசானே ஒரு பெரிய ஹோட்டலாக அதுதான் அங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ அன்றைக்கி நைட்டு இது பண்ணாங்க. அவங்க பார்ட்னர் வர சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்ட் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்காங்க கிளப்புக்கு வாங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அதே ஹோட்டல் தான் ரூம் மட்டும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ டேரக்டாக அவங்க ரூமுக்கு போகிறேன். அந்த கிளப்புக்கு போகிறாங்க. ரூம் விட்டு கிளப்புக்கு போகிறாங்க. கிளப்பில் போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே இப்போ மாஸ்க் வெயிட் பண்ணியிருக்காரு. ஃபேஸ் யாரையும் காமிக்க விரும்பல. மூசான கூட இப்போ ஹோட்டலாக இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. மிக பார்க்கறேன் நல்லா வைபாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நல்லா வைபாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. ட்ரிங்க் பண்ண வாஷ்ரூம் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே இப்போ மிக போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜேகே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வரேன் ஒரு 10 minutes வெயிட் பண்ணி ஜேகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் நீ வா சொல்லிட்டாங்க. அவங்க போய் நிக்கோல் வர வரைக்கும் நம்ம ஜேகே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணுற இடத்துல ஒரு லாஸ்ட் டேபிளில் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு அந்த பர்சனுக்கு வந்து ஒரு 46-47 ஏஜ் இருக்கும். அந்த ஏஜில் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பையன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டாக்கா அது ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளப்புக்கு ஒர்க் பண்ணுற பையன் தான் ட்ரிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பையன் அந்த ட்ரிங்க் சர்வ் பண்ணுற ஒரு பையன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு விடுங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் வந்து தட்டி விட்டுருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டுனாக்கா அந்த பையன் வந்து ஹேண்டை டச் பண்ணி பிடிச்சி வச்சு எடுத்து வச்சு ஒன்று டச் பண்ணிட்டே இருக்கான். பேட் டச் பண்ணுறான். அந்த பர்சன் வந்து பார்க்குறாங்க. விடுங்க சார் விடுங்க சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரிங்க் பண்ணி கொஞ்சம் விடுங்க சார் சொல்கிறாங்க. பாரு நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சொல்கிறாங்க. பாரு நீங்கள் ஒர்க் பண்ணுற சேலரி விட அதாவது நீங்கள் 1 month வாங்குற சேலரி விட டபுள் மடங்கு தரேன் ஓகேவா. எவ்வளோ அவர்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மாறி ஆயிடுது சார் நீங்கள் தப்பாக பேசுறீங்கன்னா அந்த மாதிரி பையன் இல்லை ஓகேவா.
நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிங்க, அந்த மாதிரி என்ன அப்ரோச் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு சொல்லிட்டு அந்த உங்கள் ஏஜுக்கு எதுக்கு நடந்துங்க சொல்கிறாங்க. அப்படியா ஆஃப்டர் நீ ஒரு மாறுதல் பண்ணுற இதுக்கு இந்த அளவுக்கு சீன் போடுற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பையனோட இப்போ அந்த ஹேண்டு அங்கங்கே டச் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. விட்டுங்க சார் ட்ரை பண்ணிருக்காங்க. அது கையில் இருந்தாக்க ஒரு ஒயின் பாட்டில் வேறு இருக்குது. அது உடஞ்சிட்டாக்கா அது ரொம்ப ரேட் அதிகம், அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் போது பார்த்துருக்காங்க, உடஞ்சிட்டு உட்காந்துருக்கா கையில் வச்சிருக்காங்க. சார் பாருங்கள், நீங்கள் ஜிம் தான் கேட்டீங்க, நீங்கள் கேட்ட ஜிம் நான் கொடுத்துட்டேன், இதை போக விடுங்க, இந்த ஒர்க்கை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிசி சாங்லாம் போயிட்டு இருக்கு, டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பார்த்து வந்துட்டு இங்கே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எங்கள் ஒர்க் பண்ணுற பையன் இதை பார்க்க நல்ல ஒரு ஃபிகராக இருக்குது. அதுவும் நான் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ பார்த்து எத்தனை டைம் கிளப்புக்குள்ள வந்துருக்கோம், நான் பார்த்தது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், புதுசாக அப்படி கேட்குறாங்க. சார் இங்கே பாருங்கள், புதுசாக படிச்சா உங்களுக்கு இருக்குது சார், இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக வந்து அந்த ஒர்க் மட்டும் பாருங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் வீக் கஸ்டமர் சொல்லிங்க. நான் சொன்னாக்க இங்கே உன்னோட ஓனரையும் உங்கள் வேலை எடுத்துக்கிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட நீ தான் அப்படி அப்ரோச் பண்ணி சொன்னு வச்சுக்கேன், உனக்கு வேலை எடுத்துக்கிடுவாங்க சரியா சொல்லிட்டாங்க. சார் இங்கே பாருங்கள், அப்படியே அவங்க பேமெண்ட் ட்ரெஸ்னாக்கா வந்து தூக்கிட்டு அவங்க வேலை விட்டு நான் போயிடுவேன் சரியா. ஆனால் அதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிட்டு இந்த மாதிரி பேசணும் எனக்கு அவசியம் இல்லை, கேட்டு போங்க சார் சாப்பிட்டு அவருக்கு ஹேண்ட் தட்டி ட்ரை பண்ணுறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க, அவன் எப்படியாவது அந்த பையன் வந்து தான் இது பண்ணின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி டச் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ஒரு ஹேண்டில் வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க, ஒரு வைன் பாட்டில், இன்னொரு ஹேண்டில் தட்டுட்டே இருக்காங்க. சரி விடுங்க சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஜஸ்ட் 2 hours தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. அதுவும் என்ன மாதிரி பர்சன் பண்ணிட்டு தான் அதுவும் ஒரு ஒர்க் தான் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு நீ ஆஃப்டர் ஒரு கிளப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் ஓகேவா, நான் யாரும் தெரியுமா சொல்லிட்டு பேச சொல்கிறாங்க. அப்போ பர்சன் ரொம்ப கோவம் பாருங்கள், நீங்கள் அப்பா ஏஜில் இருக்கீங்க சரியா சரி, நான் உங்களுக்கு பையன் ஏஜில் இருக்கேன், உங்களுக்கு கேட்க அசேம்டா இல்லை சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பணக்காரனாக இருப்பாங்க சரியா, நான் இந்த கிளப்பில் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் சரியா, பாடி சேல் பண்ண வரல அப்படி சொல்லி பையன் சொல்கிறான். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவம் என்ன சொல்கிறாங்க, பாருங்க எனக்கு அப்பா ஏஜில் இருக்கீங்க சரியா, நீங்கள் வந்து பேசுகிற பக்கம் கருவப்பாக இருக்குது, வேணா உங்கள் பையன் தான் உங்கள் பையன் போய் கேளுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையனுக்கும் அந்த பர்சனுக்கு வந்துட்டு என் பையன் கூட கம்பேர் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ அடிக்க அந்த பர்சன் வந்து அடிக்காமல் போகிறாங்க. டக்குன்னு இந்த பர்சன் இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க விட அந்த கையில் வச்சு அந்த வைன் பட்டிருக்கோம் அதெல்லாம் இந்த பர்சன் மண்டையில் அடிச்சிடறாங்க. அப்படின்னு கிளாஸ் பிள்ளை ஓட்ட அந்த பர்சன் தலையில் உடஞ்சிது, அது உடஞ்சிது ட்ரிங்கர் வேலை வந்து கிளாஸ் பிள்ளை தான் போட்டுது. கொஞ்சம் யோசிக்க நீ ஒரு டைம் உன் பையன் சொல்லுவாங்க எவ்வளோ கோவம் வருது, அப்போ உன் பையன் வச்சுருந்து நான் எடுப்பேன் என்கிட்ட தப்பாக வச்சு பண்ணிட்டு என்கிட்ட நிமிடம் பேச சொல்லிச்சுக்கா சரி, உங்க பொண்ணு கூட போட்டுருந்தான்னு சொல்லிட்டாங்க. என் பாடி செல் பண்ணுற பர்சன் பாரு, நான் ஒர்க் பண்ணி தான் அதுக்கு சரி பாடி செல் பண்ண வரல, இங்கே வர தப்பா என்கிட்ட இல்லை, அப்படி யாரையும் அப்ரோச் பண்ண சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இந்த பார்க்கல சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பர்சன் எங்கே அடிக்கக்கூடாது அங்கே அடிச்சிடறாரு அந்த பையன். அந்த பர்சன் துடிக்கிற வழியா நீ யாரும் தெரியுமா சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க, நீ யாராவது வந்துட்டு போக சொல்லி கவலையில் இன்னொரு டைம் தப்பா அப்ரோச் பண்ணால் உனக்கு தொலைச்சிடும்டா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அப்படி வெளில கத்திட்டு இருக்காங்க, சுற்றி மாதிரி பார்த்துட்டு ஆனால் அப்படி அப்போ அந்த மாதிரி அடிச்சு அந்த பர்சன் இது பண்ணால் கூட அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு அந்த பர்சன் டச் பண்ணிருக்காங்க, அவருக்கு வந்து பேட் இன்சிடென்ட்டாக ஒரு மாதிரி ஆகுது. டேரக்ட் ஆஃப் வாஷ்ரூம் கொடுக்குறாங்க போயிட்டு இப்போ டேப்பை தெரிய விட்டு அப்படி அழுதுட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்தோம், ஆனால் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த கூட ஒரு சில டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்து எப்படி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறான். அவன் பையன் ஏஜில் ஆயிருப்பேன் இதே இந்த மாதிரி அவன் பையன் சொன்னால் அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ நான் மட்டும் என் ஏஜ் அவன் பையன் ஏஜ் தான் எனக்கு இருக்கும், அவன் எனக்கு ஒரு அப்பா ஏஜில் இருக்கான், ஆனால் இந்த மாதிரி எனக்கு பணம் என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக வருது. அப்போ நினச்சி பார்க்குறாங்க ஒரு மாதிரி பர்சன் ஹேண்ட் டச் பண்ணதே ஞாபகம் இருக்குது. அந்த ஹேண்டு பார்க்குறப்ப 60 ரூபா இருக்குது, அவர் ஹேண்டே அவருக்கு 60 ரூபா இருக்குது. அப்படி வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அவளுக்கு கூட எதுவும் ஒரு 30 ட்ரீம் மாதிரி அவருக்கு வந்து மாதிரி இருக்குது. கடவுளே இது எப்படி நான் இது எப்படி இதை மறப்பேன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டன்ட் என் லைஃப் நடந்ததே இல்லை, ஒரு பேட் இன்ஸ்டன்ட்டாக இருக்கா, அது அவ்வளோ சீக்கிரம் நான் மறக்க முடியாது யாரையுமே. போல்டாக அங்கே வந்து மூவ் பண்ணிட்டு வந்துட்டாரு, இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு மாதிரி இப்போ இந்த பக்கம் அந்த மாதிரி பர்சன் அடிப்படுறது எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆச்சு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி ரெண்டு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பர்சன் வராங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான், பேஸ்டோட தண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சுக்கிறான். அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் வருது, என் அப்பா அம்மா அந்த எனக்கு சுச்சுவேஷன் வந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ ஒரு பர்சன் அந்த பர்சன் வந்து பேக் பண்ணுறாங்க, அப்படி ஃப்ளஞ்ச் ஆகிட்டு மிரட்ட பார்த்தாக்க ஒரு பர்சன் ரொம்ப காமான பேச நினச்சிருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. பயப்படக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அந்த போல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ போல்டாக மூவ் பண்ணல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, அவனுக்கு அங்கே ஹெட்டில் பிளட்டு கொட்டிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ பயப்படாது பாரு, பயப்படாது பொண்ணு ஆகுது ஓகே, உனக்கு எதுவும் ஆகாது சரியா, உன்னோட பேர் உன்னோட ஃபோட்டோஸ் எதுவும் அது வராது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எதுவும் சரியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் அந்த பையன் அடிச்சிருக்கான அந்த டேரெக்டாக அவன் கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிறது மாதிரி அந்த கேமரா இவர் வந்து இது பண்ணி வச்சுருப்பாரு. எனக்கு சைலண்ட் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ அந்த எதுவுமே ரெக்கார்ட் ஆகிருக்காது. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, பயப்படாத ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, நீங்கள் எதுக்கு பேக் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு பேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வேலை இன்சிடென்ட் நடந்ததுனால ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப 30 ஃபீல் ஆக சொல்கிறாங்க. பாரு அவன் ஜஸ்ட் லைக் ஒரு டாக் மாதிரி சரியா, நீ அப்படி நினச்சி ஃபீல் பண்ணுறத சொல்கிறாங்க. தெரியல எனக்கு, அவன் எனக்கு ஒரு அப்பா ஏஜில் இருப்பான் தெரியுமா, அவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஹக் பண்ண வச்சுக்க, நீயே உனக்காக ஃபைட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா, நீயே ப்ரொடெக்ட் பண்ணி நினச்சேன் ஓகேவா, அதெல்லாம் வெயிட் பண்ணேன். எனக்கா உனக்கு சர்வ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஓகேவா, அப்போ தான் ஒரு தைரியம் வரும். இன்னொரு டைம் ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி தப்பாக அதை பார்க்க நினச்சாங்கன்னா வச்சுக்கேன், உனக்கு அது ஃபஸ்ட் நடந்துச்சு ஞாபகம் வரும் ஓகேவா. அப்போ உனக்கு வந்து போல்டாக உனக்கு மூவ் பண்ண தோணும், உனக்கு பயம் வராது ஓகேவா. இதே இப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க சர்வ் பண்ணாமல் வச்சுக்கேன், உனக்கு பயம் தான் வரும். உனக்கு போல்டாக மூவ் பண்ண தோணும் சரியா, நல்லா அப்படி விட்டுட்டேன், நீ என்ன பண்ணுற பார்த்தேன் ஓகேவா, நீ பயப்படாம மூவ் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க.
அது சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஓகே பயப்படாதவனுக்கும் உன் நேமுக்கும் சரி உன் ஜாப் எதுவும் ஆகாது நீ இங்கே ஒர்க் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. அது நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே ஆனால் நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணணும் வேறு பெட்டராக சொல்கிறாங்க. இல்லை நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறது எப்படின்னாக்கா ஃபுட்டு சோப்பு ட்ராப் தான் நான் பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே நிறைய பேர் லீவ் போட்டிருக்காங்களாமா. அதெல்லாம் இங்கே இன்னைக்கு நிறைய பேர் லீவ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒன் டே விட்டு ஒர்க் பண்ணி சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணாங்க எங்கள் பாஸ் வந்துட்டு. அதுதான் எனக்கு இந்த பிளேஸ்க்கு இங்கே வந்த எல்லாருக்கும் செக்ஷன் வரவே மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் வரா சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ பாசம் பார்க்குறாங்க அதுக்கு அவர் ஹேண்டில் அகைன் தண்ணி வாஷ் பண்ணுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு இந்த பேட் டச்சஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இன்சிடென்ட்டாக இதே எனக்கு ஞாபகம் ஒரு படம் சொல்கிறாங்க. இப்போ பாசம் பார்க்குறாங்க நான் வேணா குட் மெமரிஸாக மாற்றவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் வேணா குட் மெமரிஸாக மாற்றவா அந்த பேட் இன்சிடென்ட் வந்து ஒரு வேலை கூட்டிட்டு வரவா அப்படி கேட்குறாங்க. அது எப்படி முடியும் அப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த பர்சன் பேச கப் பண்ணிட்டு சிக்ஸ் லைட்டை ரப் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க அந்த பர்சன் ரொம்ப அழகாக கோல்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு ஹார்ட்டாக ஒரு மாதிரி அது ரொம்ப எங்கேஜ் நம்ம ஒரு 28 இயர்ஸ் இருக்கும். அந்த பர்சனுக்கு ஒரு ஏஜ் வந்து 28 இருக்கும். இந்த பையனுக்கு ஒரு 18 ஓகேவா ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேர் இருக்கும். இப்போ பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு டச்சஸ் ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படியே செக் பண்ணுறாங்க. நான் வேணா உங்களுக்கு அந்த பேட் இன்சிடென்ட் வெளியே கூட்டிட்டு வரவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஓகே சொன்னா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவருக்கு என்ன பண்ணவே தெரியல டச் பண்ணுறப்போ ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஏதோ ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காரு. இந்த பசங்க பார்க்குறாங்க ஓகேவா அப்படி கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஆனால் எனக்கு பேட் இன்சிடென்ட் வெளில வரணும் அந்த பாஸ் டச் பண்ண அந்த ஃபீல் எனக்கு இருக்கவே கூடாது என்கிட்ட அந்த ஃபீல் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பாசன் கூட கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படியே அந்த பாசன் லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவள் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு பேக் வழியாக வராங்க. போயிட்டு அதே ஹோட்டல் தான் அது. அவங்க ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு விஐபி ரூம் தான். இங்கே இருக்காக சொல்கிறாங்க. இப்போ கூட்டு வந்து ரூம் லாக் பண்ணுறாங்க. அந்த ரூம் இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரூம்க்குலாம் ஜிம் வந்ததே கிடையாது. அங்கே ஜிம்மின் டாக்டர் ஜிம்மினோட ஜேகே தான். இப்போ அந்த பாசன் அந்த பெட்டில் லைட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. உன் பேரை சொல்கிறாங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீ மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறாங்க நான் ஜஸ்ட் வந்து ஒரு குட் மெமரிஸாக ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பேட் இன்சிடென்ட் வந்து குட் மெமரிஸாக மாத்திரம் ஓகேவா அவ்வளோதான் அப்போ ஜேகே சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க அமைதியாக இருக்கிறதா சொல்லவே தெரியல. இப்போ ஜேகே கிட்ட வராங்க. கிட்ட ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜேக்கோட ஐஸ் பார்க்குறாங்க. 2 பேரும் ஐ கான்டாக்டில் லாக் ஆகுறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க கிஸ் பண்ண 2 பேரும் பார்த்துருக்காரு கேட்கறது பார்க்குறாரு. ஜேக்கே பார்த்துருக்காங்க. அவர் கிட்ட போகிற வரைக்கும் அமைதியாக இருக்காரு. கிட்ட போய் ரொம்ப ஸ்லிப்பில் அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ஜிம் பண்ணாக்கா லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜேக்கே போய் ஜேஃப்ரூ கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா ஜஸ்ட் க்ளோஸ் ஒரு ஐஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு அந்த பாஸ் டச் பண்ணி ஜிம்முக்கு பிடிச்சிருக்காது. அந்த அறுவருக்கான ஒரு மூமெண்ட்டாக போயிருக்கும் அவருக்கு ஒரு டிஸ்கஸ்டாக ஃபீல் ஆயிருக்கும். அது வந்து எப்போ வெளில வரும் ஜிம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ ஜேகே வந்துட்டு எனக்கு அந்த பாஸ் ஜிம்மில் நெக்லாம் கை வச்சிருப்பான். ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்காது. ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஜிம்முக்கு அதுக்கு ஒரு ஹேண்டில் அந்த பிளேட் வச்சிருப்பாரு. அதனால தான் அவரோட இது படிச்சு டக்குன்னு தட்டிட்டு முடியாது. அந்த ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முடைய இப்போ சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படி அப்படி நெக்கிட்ட போகிறாங்க. நெக்கிட்ட போகிற கிஸ் பண்ணும்போது அந்த பாசில் அந்த ஹேண்ட் டச்சஸ் வந்து மறந்து போகுது. இவர் கிஸ் பண்ணுறப்போ ரொம்ப சாஃப்டாகவும் டெண்டராக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்கு ஐஸ் அப்படி சொல்லிட்டு அங்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் பார்த்துட்டு ஜேகே ஜிம்மில் ஷர்ட் வந்து அட்பட்டன் பண்ணுறாங்க. அது இந்த ட்ரெஸ் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ட்ரெஸ் தான் ஜிம் போட்டுருவாரு. அப்போ ட்ரெஸ்ஸை வின் பண்ணிட்டு அப்படி ஜேகே ஜிம்மில் ஆப்ஸ் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அது ஃபீல் பிடிச்சிருக்கும். ஜேகே ஜிம்மில் அவர் எந்த ஹேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்ட்டாக பார்த்துருப்பாரு இல்லையா அந்த ஹேண்டில் டிஸ்கஸ்ட்டாக பார்க்கக்கூடாது சொல்லிட்டு ஃபுல்லாக வெட் கிஸஸாக கொடுத்துட்ருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அவர் ஒரு யங்கான ஏஜான ஒரு பாசம் தான் அவர். அது இப்படி ரொம்ப ஜெனியூனா அவர் பர்மிஷனோட அவர் பிரேக்னால அவருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஜேகே அவர் பாடி ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிடுறாரு. அண்ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக கிஸ் பண்ணிப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நான் அவங்க கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா இல்லையா ஜேகே கேட்குறாங்க. ஜிம்க்கு என்ன சொல்ல தெரியல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. சொல்லு உனக்கு ஓகேவா இல்லையா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஜேகே ஷர்ட்டை ஜிம் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே அவரோட பாடி ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஒரு ஹேண்டு ஃபுல்லாக டேட்டு போட்டு ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு அந்த ஆப்ஷனாக பார்க்குறதுக்கு. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பாடி ரசிச்சு பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி ஹேண்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஆப்ஷெல்லாம். ஜேகேக்கு செம்ம ஃபீல்டாக இருக்கும். இப்போ ஜேகே லைட் ஆகுறாங்க. ஜேகே ஒரு ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜேகே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜேகே பார்க்குற 2 பேரில் இப்போ 2 பேருமே பண்ணாக்க இவருக்கு தேவை அவருக்கு இருப்பாரு. அவருமே அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 to 6 ரவுண்ட் வரைக்கும் போகுது. ஆனால் ரொம்ப ஜென்யூனாகவே போயிருக்கு. இப்படினாக்கா ரொம்ப ஜென்டலாக கொஞ்சம் வைலன்ஸாகவே எனக்கு ரொம்ப ஜென்டலாக போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் லைக் ஃபுல்லாகவே அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. வீட்டுக்கு மனசு இல்லாமல் 2 பேரும் மாறி இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு ஜிம்மில் முடியல. ஜிம் பார்க்குறாங்க. போதும் சொல்கிறாங்க. போதுமா போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நீ ஓகேவா இப்போ கேட்குறாங்க. சரி அப்போ ஜிம்மில் ஐஸை க்ளோஸ் பண்ணல. ஜேகே கிஸ் பண்ணுறதா ஞாபகத்துக்கு வருது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மில் ஐஸை பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மில் ஐஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே படுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜேகே ஜிம் 2 பேரும் அப்படியே பிளாங்கெட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு அதுவும் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டைம் ஒரு 6:40 இருக்கும். அப்போ ஜிம்மில் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆயிருக்கு. ஜிம்மில் அந்த ஹோட்டல் ட்ரெஸ் வந்து இருப்பாரு. அந்த கிளப் ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட பேக்கெட்டில் தான் ஜிம்மில் ஃபோன் இருக்குது ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஜிம் டைஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தாக்கா
கால் அங்கிள் இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் கார்டு நடந்தாலும் ஞாபகம் வருது. இதுக்கு ஜிம் பார்க்க பண்ணிக்கூடாது. 2 பேரும் ஜிம் கார்டாக தான் இருப்பாங்க. அப்படின்னு கூட அவர் பார்க்குறாங்க. நம்ம எப்படி இப்படி மாறும், நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி தாட்டு வந்துச்சு, எதனால் நம்ம இருந்தோம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. ஜேகே பார்த்தா நல்லா தூங்கிச்சுக்காரு. அப்போ ஜேகே இப்படி கூப்பிட தூங்கிருப்பாரு. அவர் பார்க்கப்போ அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி மசில்ஸ் பாடி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஒரு மெமரிஸ் ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு அவர் கூட அந்த அந்த ஒரு பர்சன் டச் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரல. அவருக்கு ஜேகே கூட மட்டும் ஞாபகத்தில் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. யார் என்ன தெரியல. ஆனால் எனக்கு எதுவும் உங்கள்கிட்ட வேணாம், ஓகேவா? ஆனால் நீங்கள் எதுவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிச்சிருக்கீங்க. ஒரு குட் மெமரிஸாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாக்கா. நீங்கள் ஒரு வீக் கஸ்டமராக இருப்பீங்க. சரியா? அவங்ககிட்ட எனக்கு எதுவும் வேணாங்க. நான் அந்த மாதிரி பாடி செல் பண்ணுற பர்சன் இல்லை. சரி, எனக்கு ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை குட் மெமரிஸாக மாற்றணும்னு நினச்சிங்க. நீங்களே கூட ஹாப்பியாக இருந்தீங்க. ஹானஸ்ட்டாக சொல்லுறக்கா நானும் ஹாப்பியாக இருந்தேன், ஓகேவா? எனக்கு இந்த மெமரிஸ் பிடிச்சிருந்துச்சி, ஓகே. ஆனால் அதுக்காக நான் இதை தாண்டி ஆசைப்பட முடியாது, ஓகேவா? நீங்கள் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்க நம்புறேன். நானும் உங்களை எதிர்பார்க்கல, ஓகேவா? நீங்கள் எனக்கு இந்த மெமரிஸ் கொடுத்தது மட்டும் எனக்கு அதுவே போதும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு குட்டி ஸ்டிக்கர் விட்டாங்க. அவங்கள்ட்ட எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இதை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் கான்டாக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறீங்க. கான்டாக்ட் பண்ணவோ இல்லை ஏன்னா மீட் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. இந்த டே வந்து இப்படியே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் அந்த ஸ்டிக்கர் நோட்டில் எழுதிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஜேகே கொஞ்சம் நேரத்துக்கு வயசு வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கா நம்ம ஜேகே ஜிம்மில் காணும் எங்கடான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஜேகே ட்ரெஸ்லாம் அங்கே தான் இருக்குது. நம்ம ஜேகே எப்படி படுத்துருப்பா ரேஞ்சு பார்க்குறாங்க. அது பக்கத்தில் ஜிம்மில் காணும். ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவரோட ஜிம் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஜேகே பக்கத்தில் ஸ்டிக்கி நோட்டு அதை ரீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜேகே ஜிம் கூட தான் எனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, எனக்கு மீட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தேங்க்யூ எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு. அப்படி ஜேகே ஜிம் சொல்லியிருக்காங்க. ஜேகே அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்டில் அந்த கிஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு அப்படி சொல்லி ஜேகே நினைக்கிறாங்க. ஜேகே நான் ஜிம் கூட இருந்தாலும் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவே இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அதை நினச்சி பார்க்குறாங்க. அகையாக நினைக்கிறப்போ அவருக்கு ஃபீல் கொடுத்து அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கிது ஹாப்பினஸ். அவர் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி ஒரு பர்சனல் லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி பர்சனல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிற ஒரு பர்சனாக தான் நான் விரும்பினேன், ஆசைப்படுவேன். எனக்கு அதை பிடிக்கும். எப்படி யாரும் லைக் பண்ணதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு நினச்சேன். அதே மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படி ஜேகே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ டெஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் டேஸ்க்கு நீ அமைதியாக இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் கொஞ்சம் வெளில வசதியாக அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஜேகேவும் இப்போனாக்கா வந்து மெதுவோட பேசிட்டு அவங்க ரிட்டன் வந்துட்டு ஒரு 25 days போயிருக்கும். 25 daysல ஜேகே இப்போனாக்கா 1 day கூட ஜிம்மு நினைக்காம தூங்கவே முடியல. ஒரு செகண்ட் ஜிம்மு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவர் ஃபேஸ் அவர் கிஸ் பண்ணும்போது இப்போனாக்கா 2 பேரும் ஜிம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க இஞ்சி அவங்க பாடியை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் நினச்சி பார்க்குறேன். அவர் கிஸ் பண்ணிக்கிட்டு அது லிப்ஸ் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் ஜிம் விட்டு வெளில வரவே முடியல. மூவ் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜேகே எப்படி பண்ணுறாங்க. அந்த பர்சனோட ஃபேமிலி அவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படினாக்கா தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் பண்ணா இல்லையா, அது என்ன சுச்சுவேஷன் சரி பண்ணிட்டு நம்ம கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை கூட்டி நம்ம கூட வச்சுக்கலாம். இந்த தள்ளி இருக்கிற ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு ஜேகே தான் அவருடைய இந்த வீட்டை வந்து ரொம்ப அவசரமாக கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு 25 days ஆஃப்டர் வந்துட்டுனாக்கா ஒரு மிஷின் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த மிஷின் அதுக்காக ஜேகே பார்க்குறாங்க. இந்த மிஷின் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு மிஷினுக்கு போயிருப்பாங்க. ஜேகேவோட ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எனக்கு அவர் ஜிம்மோட தாட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மிஷின் வேறு. அது ஒரு பிகாஸ் மிஷின் அது வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. எந்த பக்கம் எதிரி வராங்க யாருமே சொல்ல முடியாது. கிஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான். ஜேகேவை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிற ஒரு பர்சன். அவர் பேர் மாங்கடா. அவர் ரொம்ப நல்ல அங்கிள். அவர் தான் இப்படினாக்கா நம்ம ஜேகே இப்படினாக்கா ஜேகே ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வார்னிங் பண்ணியிருப்பாரு. ஜேகே பார்த்து நின்று சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் கேர்லஸ் இருந்ததுனால இன்னொரு டைம் அந்த ஜேகேட எனிமி வின்சன் அவர் வந்து ஷூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்போம். அப்போ தான் அங்கிள் வாங்க வந்து பார்க்குறாங்க. ஜேகே அந்த பக்கம் ஒரு பர்சன் ஷூட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இவங்க ஜேகே பின்னாடி ஜேகேடைய பின்னாடி தான் ஷூட் பண்ண நினைக்கிறோம். அப்போ தான் அங்கிள் வந்து ஜேகே புஷ் பண்ணிட்டு அவர் வாங்கிறாங்க. அந்த கன் ஷூட் வந்து அவர் வாங்கிறாரு. அப்போ ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஜேகே அந்த அங்கிள் சொல்லிப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஜேகே வந்துருப்பாங்க. அவங்க ஜேகே மேலே அந்த அங்கிள் வந்து இருந்திருப்பாங்க. அவர் படுக்க வச்சிருப்பாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. பாருப்பா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சரியா, நான் ட்ரூவாக இருந்துக்கும். அப்பா என்கிட்ட கேட்டார். என் கூட இந்த வரைக்கும் எனக்கு ட்ரூவாக இருந்தேன். அதே மாதிரி பையனுக்கு இருப்பேன்னு கேட்டார். அவர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் அப்போ நான் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பேன் சார் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இருந்திருக்க நம்புறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பக்கம் சொல்லுங்க அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நேப்பு இருக்கான். அவன் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கண்டிப்பாக அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாத சொல்லி எனக்கு ஒரு குழந்தை வரலாம் ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்கு வருத்தப்படாதா சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஐஸ் க்ளோஸ் பண்ணிப்பாரு. ஜேகேக்கு ரொம்ப அழகாக வந்துருக்கும். அவங்க எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அவர் வந்து இறந்துட்டு அவர் ஜேகே தேங்க்யூ போயிருக்கும். சரி சொல்லிட்டு ஒரு 3 days ஆஃப்டர் ஃபியூனரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஃபேமிலி சொந்தவங்க வர வைக்கிறாங்க. எனக்கு இவங்க மாஃபி ஃபேமிலி இருந்து போகிற அந்த பாடி கார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே பிளேஸில் தான் வந்துட்டு அந்த ஃபியூனர் வந்து பண்ணுவாங்க. அந்த சிமெண்ட் அங்கே தான் வைப்பாங்க. அதுக்குமே பிளேஸ் வச்சிருக்காங்க. அவங்க அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. எல்லாரும் ஃபேமிலியும் வர வைக்கிறாங்க. யாரும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாங்க. அப்போது அங்கிள் மாங்கோட ஃபேமிலி யாரும் வரல. அப்போ ஜே கேட்குறாங்க. லீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜே சொல்கிறாங்க. ஏன் நம்ம அங்கிள் மாங்கோட ஃபேமிலி வரல, அதாவது அவருடைய நியூ இருக்காங்க சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஓ அவங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கூப்பிட்டு பார்த்தா அவங்க வரல சொல்லி ஏன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னோம். அவங்களுக்கு தாங்க முடியல. பையன் ரொம்ப சின்ன பையன் இருக்கும். அவங்க தாங்க முடியல. அந்த இன்ஸ்டன்ட் அவங்க அங்கிள் இறந்த செகண்ட் தான் வந்து இங்கே வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் மணி தருவாங்க நீ வந்து வாங்கிக்கணும் கூட சொன்னேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. வரமாட்டேன் டிஸ்டர்ப் பண்ணி போயிருந்தேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டான் டோரா சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே பண்ணி நம்மளே போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த ஃபைனல் முடியுது. அந்த ஃபைனல் முடிஞ்சு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஆல்மோஸ்ட் ஜேகேனாக்கா 30 days கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஜேகே வந்து இப்போ நாங்கள் பூசான் போயிட்டு வந்து அப்போ ஜேகே போகிறாங்க. போயிட்டு அந்த இந்த வீட்டு ஆசிரியர் கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. அப்போ வாடியர்ஸ் கூட போயிருப்பாங்க. போய் டோர் நாக் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்துட்டு வெளில வராங்க. வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜேகே வந்து அங்கே வந்து அந்த பர்சன் வந்து போகவே இல்லை. அந்த பர்சன் யாரும் அப்படின்னு தள்ளி வந்து பார்க்குறாங்க. எனக்கு அந்த பர்சன் கேரக்டர் தெரிஞ்சால் தான் நம்ம கூட்டிகிட்டு போக முடியும். எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்களோ இல்லை சேடாக இருப்பாங்களோ எப்படி நம்ம பார்க்காம இதை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பாடி எப்படி கூப்பிட்றாங்க. சார் இங்கே வாங்க சொல்கிறாங்க. ஏதோ வரமுடிய டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரியா நீங்களும் வேணா எனக்கு உங்கள் மாஃபியா பணம் எனக்கு வேணாம் சரியா நீங்கள் கேட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த எனக்கு அந்த ஜிமின் வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேகே பாருங்க ஜிமின்றதை அவர் ஜேகே பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஷாக் ஆகுது. எனக்கு 30 days முன்னாடி பார்த்த ஜிமின் தான் இவர் சொல்லிட்டு பார்க்கணும். அங்கிள் வாங்கோட தங்கச்சி பையனா நம்ம ஜிமின் வந்து அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ கேட்டு பாரு நம்ம கிட்ட நம்ம அங்கிளுக்கு வந்து யாரும் ஃபேமிலி இருக்காங்கன்னு கேட்குவோம். இறந்ததுக்கப்புறம் கேட்டுருப்பாங்க ஃபேமிலி பற்றி. அப்போ தான் சொல்லியிருப்பாரு அங்கிள் வாங்க வந்து ஃபேமிலி கிடையாது மேரேஜ் என்ன பண்ணிக்கல. அவருக்கு தங்கச்சி பையன் இருக்காங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி மாஃபியா தான் அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அந்த டைம் வந்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வாங்க தான் வந்து வளர்த்தாங்க. அது எப்படினாக்கா அவர் இந்த தர பாரு வீக்கெண்ட் மட்டும் போய் பார்த்துப்பாரு. அந்த பையனுக்கு தேவை எல்லா திங்ஸும் வாங்குவோம். எங்கெல்லாம் நம்ம வெளியில் ஃபாரினில் போகிறோமோ அப்போலாம் நிறைய வாங்குவோம் திங்ஸ். அதை யாருக்குன்னு கேட்பேன். அதே ரெண்டு அவர் சொல்லுவார் எனக்கு வீட்டில் ஒரு செல்ல குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நான் வாங்கணும்னு சொல்லுவார். அப்போ எனக்கு குழந்தை சொல்லுவார். அப்போ இப்போ எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்போ ரீசெண்டாக சொன்னார் அவன் பேர் ஜிமின் அப்படி சொன்னாங்க. செகண்ட் அவனுக்கு இத்தனை வயசு ஆகுது. நல்லா படிக்க வச்சுட்டு சேர் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து நல்ல ஜாப் இருக்கா. நல்ல கம்பெனி ஜாப் வாங்கி கொடுத்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவனுக்கு மாஃபியாலாம் பிடிக்காது. நான் மாஃபியாவோட ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியவும் கூடாது. அவனுக்கு தெரியாமல் தான் வளர்த்துருக்கேன் இது வரைக்கும். அப்படி இருந்துடணும். எனக்கு அவனுக்கு வந்து என்னோட அவன் போயிடுவான். அவனுக்கு வந்து மாஃபியாலாம் பிடிக்காது. என்கிட்ட சொல்லி திட்டுவான். அப்படி நான் ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக அந்த மணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படி சொல்லிடுறாங்க ஜேகே கிட்ட. அப்போ ஜேகே நினச்சி பார்க்குறாங்க இதெல்லாம். அப்படின்னா நீ வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிள் அங்கே கஷ்டப்பட்டு அவ்வளோ மணி என்ன பண்ணுறாங்களே அப்படி எதுக்காக சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு மெய்டு கரெக்டாக அங்கே ஒரு ஆண்டி வராங்க. இதுக்காக ஜிம்முக்கு ஃபுட்டு எடுத்துருப்பாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் பக்கம் என்னப்பா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஜிம்முடைய மெய்டு சொல்கிறாங்க. மெய்டு ஆமாம் ஜிம்முடைய நானி அவங்க ஜிம்முடைய அங்கிள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நீங்கள் வந்து ஃபுட்டை சமைச்சு கொடுங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு இவங்க எதுக்காக ஒர்க் பண்ணா சொல்லுங்க. அதுவா அவங்க அங்கிள் எது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட் டைம் மட்டும் வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அவருக்கு லைட் அடிபட்டுருந்துச்சு ஹிப்பு கிட்ட. இது வந்து ஒரு காயமாக இருந்துச்சு. அப்போ அவர் வந்து ஜிம்மில் பார்த்துட்டாரு. அப்போ என் அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மணி என்ன பண்ணுறாரு. அவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்க வேணாம். நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி நான் பாதி மணி நானே இது பண்ணிக்கிறேன். நான் சீக்கிரம் படிக்கணும். எனக்கு வந்து மணி வந்துட்டு நானே ஏன் பண்ணிக்கிறேன். நானே பார்த்துக்கணும். அப்போ தான் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் என் அங்கிள் வந்துட்டு நான் வீட்டுக்கு கொடுத்து இங்கே வச்சுப்பேன். இங்கே வச்சு நான் பார்த்துப்பேன். நான் சேவில் போயிட்டு அங்கே வீடு வாடகை எடுத்து நான் அங்கிள் வந்து வச்சு பார்த்துப்பேன். அங்கிள் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு இருக்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். ஜிம்மி வந்துட்டு அவர் பார்ட் டைம் போகிறது வந்துட்டு சொல்ல வேணாம் ஆண்டி சொல்ல நான் கூட சொல்ல போவதப்பான்னு சொல்லிட்டு இல்லை நான் ஃபுட்டு சர்வ் பண்ணுற இடத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கிட்ட சொல்லாதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் ஜிம்மி விடுதலை சொல்லிட்டு சரி கொஞ்சம் பையன் மெச்சூரிட்டி ஆகட்டும் அவன் போல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கேட்குற மாதிரி கேட்க அவங்க அங்கிள் கொஞ்சம் அடிப்பட்டு அப்போ அவர் கஷ்டப்படாது மணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஜிம்மி பிறகு அவரே பார்ட் டைம் ஒர்க் போகணும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிப்போ ஜேக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க சார் ஓகே ஒன்று போய் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜேக்கி ஜிம் பண்ணிட்டு டோர் ஆக்கி படுத்துக்கிறாங்க. மைண்ட் வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு அவங்களும் இந்த ஃபுட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஜேக்கி கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்போ பத்திரம் பார்த்து கோசிட்டாங்க ஆண்டி அவங்க யாரும் வெளில தான் சொல்லுங்கள் சரியா அவங்க கூட நான் போக மாட்டேன் சரி இங்கே போய் நானே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போயிடறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜேக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. இப்போனாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஜிம்மி தூங்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணுறாரு. அப்போ ஜேக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு எனக்கு டோர் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறாரு. ஜேக்கி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஃப்ளோர் ஃபார்ம் எடுத்து நம்ம காட்சிக்கு வந்து அப்ளை பண்ணி நம்ம ஜிம்மி வந்து அப்ளை கிட்ட பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து மேஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஜிம்மி நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நான் எப்படி இங்கே வந்து அது ஜேக்கே பார்த்து ஜிம்மிக்கு வந்து ஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுற ஜேக்கே ஞாபகம் வந்துருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுப்பாரு. அப்போ ஜேக்கே பார்க்குறாங்க நான் வந்துட்டு ஒரு மாஃபியா சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அங்கிள் இறந்துக்கிற ரீசன் இவராக தெரியும். என்ன காப்பாற்ற போதும் இறந்து சொல்லவும் ஜேக்கிக்கு ஜிம்மி இன்னும் ஒரு ஜேக்கி மேலே நீ எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறேன் இப்படி வேணும் நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் பேசும் உன்னை வந்து அப்ரோச் பண்ணி நினச்சேன் வீட்டுக்கு பேசுன்னு சொல்லிட்டு அதுக்கு எமர்ஜென்சி நடந்துச்சு. சாரி ஜேக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு நீ வேணாம் நீ ஒரு மாஃபியா இருக்குது. எனக்கு மாஃபியாவில் வர மணியே வேணும்னு நினைக்கிறப்போ நீ வந்து மாஃபியா இருக்குது. எனக்கு நீ வேணும் தேவையில்லை. நான் உன்ட்டு எதிர்பார்க்கல. அன்றைக்கி ஜஸ்ட் நான் கம்ஃபர்ட் பண்ணேன். அப்படி கேட்டு இது மாதிரி பேசுகிறேன். ஜேக்கி ஜிம்மி வேலைக்கு போக நினைக்கிறாங்க. ஜேக்கி வந்து நீ என் கூட இருந்தே ஆகணும். இதுக்கப்புறம் எங்கே போகக்கூடாது. ஜேக்கி ஜிம்மி வந்து எங்கேயே வச்சுருக்காங்க. அப்புறம் காலேஜ் வரை ஜாயின் பண்ணி விட்டுறாரு. ஜிம்மி காலேஜ் போகிறாங்க. கூட பாடி காசு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு வெளில தான் இருக்காங்க பாடி காசு. நம்ம ஜிம்மி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளில வரும்போது பாடி காசு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு எதாவது எங்கேயாவது எஸ்கேப் போகிறோம்னு சொல்லிட்டு ஜேக்கி ஜிம்மி முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஒன் பாயிண்ட் இது ஒரு டைம் வந்துட்டு எஸ்கேப் ஆகி போகும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜேக்கி ஒரு பாடி ஒர்க்கு கொஞ்சம் கேர்லஸ் இருப்பாங்க. அப்போ ஜிம்மி கம்ப்யூட்டர் எதிர்ப்பு இருக்கும்போது அப்போ நீங்கள் கேர்லஸ் வந்து அவங்க போயிட்டா சொல்லிட்டு ஜேக்கி ஆல்மோஸ்ட் அவங்க அந்த பாடியோட கால் கிட்ட ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பசங்க ரொம்ப வழியில் துடிச்சிருப்பாங்க. சாரி சார் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம்மியை பார்த்து பயந்து போயிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுற சொல்கிறேன் நீ தப்பிச்சு பண்ணாக்கா இப்படி தான் நான் பனிஷ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மியை நினச்சிட்டு சரி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அடிக்கடி ட்ரை பண்ணி வராலும் நம்ம போனாக்கா மற்றவங்க ஹார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே ஒரு பயம் வேறு. ஆனால் அவருக்கு எப்படின்னா ஜேகே வந்துட்டு பிடிக்கும்.
ஆனால் ஜேகே மாஃபியா இருக்கிறது பிடிக்கல. செகண்ட் அவங்க அங்கிள் வேறு இறந்து போயிருக்காங்க. ரீசன் ஜேகே இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஜேகே ஜோ பண்ணிட்டு அங்கிள் இறந்து போயிட்டாங்களே, நம்ம தனியாக வச்சு போயிட்டாங்க வேர்ல்டு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் வந்து ஜேகே முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஜேகே நீங்கள் கூட இருக்கணும், என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஸ்டே பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் பத்திரம் பார்த்துக்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் எனக்கு காலேஜ் போகிறாரு. காலேஜ் போட்டு எப்படின்னா எஸ்கேப் ஆகிடும் ட்ரை பண்ணிருப்பாரு லாஸ்ட் டைம் கூட. ஆனால் பாடி கார்டு உஷாராயிட்டாங்க. எனக்கு இவர் விட்டு எஸ்கேப் ஆகிப்போனா அவ்வளோதான், நம்ம ஜேகே சார் நம்ம உயிரோட புதைச்சிட்டு வர சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் கண்ணு கருத்து வச்சு பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜேகே ப்ரெசன்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. எனக்கு அவனை தெரியும், ஆல்ரெடி நான் கூட அந்த மாதிரி இருந்திருக்கேன், எனக்கு அப்போ பிடிச்சிச்சு, நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன் அவன் எனக்கு நான் அவனுக்கு சொல்லிட்டு. ஓ அப்போ அந்த போடான பையனா பாட்டில் எடுத்து உடச்சு அவன் மண்டையா சொல்லிட்டாங்க. உடச்சிப்பா ரத்தம் படம் கொட்டிச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க என்ன நினச்சி சொல்லிட்டு. ஆனால் நான் தான் நம்ம பாடி கார்ட்ஸ் வச்சு சொல்லிட்டாங்க. நீ பாடி கார்ட்ஸ் கூட்டு போனேன் கூட்டிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைமில் பாடி கார்ட்ஸ் வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் பாடி கார்ட்ஸ் அப்போ தான் வந்தாங்க. எனக்கு நாங்கள் போகிறப்ப நானும் வைக்க தான் போனோம்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த கிளப்புக்குள்ள போனதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் தேடி வந்தாங்க. சரி இதுக்கு தனியாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நானும் சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் தள்ளி விடுங்க சொன்னாங்க. அவங்க தள்ளி விட்டாங்க. இன்ஸ்டன்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கணக்கு காமிச்சு நீங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இந்த பர்சனல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாரோடைய ஓனர் போயிட்டு நான் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அந்த பர்சன் சார் அவன் அப்படி தான் அவங்க கொஞ்சம் வந்து பிஹேவியர் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை பண்ண அடிக்கடி எனக்கு அவன் பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் மணி இன்ஃப்ளூன்ஸ் வச்சு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தான்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஓகே இதுக்கப்புறம் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் சார் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க அவனை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஆமாம் அவன் எந்திரிச்சு நடக்க முடியாது அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க அது சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் பிடிச்சிருக்காங்க, எனக்கு நான் நினைக்கிறேன் என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியல. எனக்கு ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவன் என் மைண்டுக்குள்ளே தான் அவன் தான் இருக்கான். என் மனசில் மைண்டில் அவன் ஃபுல்லாக இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் மட்டும் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேன். அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே உன் லவ் கொஞ்சம் புரிய சரியா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே நாங்கள் அங்கே இருக்குப்போ அங்கே வேணா நாங்கள் அவன் மனசு மாற்றவா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் அவன் புரிஞ்சுப்பா நம்புறேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெனிமி சரி ஓகே நான் எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் பிடிக்குதான் நினைக்கிறேன். எனக்கு நீ மேட்னா அவன் அமைதியாகிறான்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்கணும் என்ன பண்ணுறது சம்டைம் மேட்ட வேண்டியதாக இருக்குது, சம்டைம் அடங்கி போக வேண்டியதாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி சரி தப்பு இல்லை ஒன்றே அடக்க ஒரு பாசம் சொல்லிட்டாங்க பார்த்தியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஏதாவது சும்மா சொல்ல சூப்பர் ஃபிகர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க டே இங்கே பாரு நீ இன்னொரு டைம் அவன்கிட்ட சொன்னி அவன் வேறு என்ன பண்ணுற பார்த்துக்கோ நான் கொடுக்கல. ஜேகே சொல்லிட்டாங்க ஏன் காமனிட்டம் அதே மாதிரி அவன்கிட்ட சொல்லிப்பாரு அவனுக்கு அந்த மாதிரி பேச பிடிக்காது சரியா சொல்லிட்டாங்க. சரி சால்டா என்னது பண்ண சொல்லி சரியா நான் ஒரு அப்பாவி சொல்லிட்டேன் நீ சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க நான் போயிடுறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜேகே ரிட்டன் வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிம்முக்கு படுத்துறாரு பெட்டில் அமைதியாக வந்து படுத்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பக்கத்து போய் படுத்துக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. ஜிம் தூக்கத்துக்காக ஜேகே ஹக் பண்ணிப்பாரு கம்ஃபர்டபுளாக இருப்பார் அவர் கூட. ஆனால் பிடிக்கல அப்படி சொல்லி இருப்பாங்க. அப்படி டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜேகே ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ 1 பாயிண்ட் நம்ம ஜேகே 2 டேஸாக வராமல் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது என்னவோ தெரியல. அவன் ஏன் வரல ஜிம் பார்க்குறாங்க. ஒரு கால் பண்ணவே மாட்டார் ஒரு டைம் கூட. அந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வீட்டுக்கு வர மாதிரி வீட்டெல்லாம் அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. ஜிம் கீழே வராங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க என்னப்பா என்ன எனக்கு சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க காலேஜ் அது இப்போ எனக்கு ஜிம் இப்போ ரெகுலர் காலேஜ் போகிறாங்க. ஆனால் எஸ்கேப் ட்ரை பண்ணல. அது எப்பவும் போல காலேஜ் போகிறது எப்பவும் போல போயிட்டு வராங்க. எனக்கு நம்ம ஜேகே நினச்சிருப்பாங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் ஆன்லைனில் போக மாட்டேன் ரெகுலர் தான் போக சொல்லிப்பாங்க. அப்புறம் ஜேகேவும் சரி ஓகே நீ எஸ்கேப் ட்ரை பண்ணதா நீ எஸ்கேப் நினச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கான்டெக்ட் பண்ணுவோம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்முமே சரி சொல்லிட்டு காலேஜ் போகிறாங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் ஜேகே எப்பவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஹக் பண்ணி தூங்குவார். சம்டைம் வண்டியில் படுத்துப்பார். கிஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவார். ஜிம் அமைதியாக இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க பெருசாக. அப்போ நம்ம மைண்ட் ஜிம் கேட்குறாங்க எங்கே போயிட்டாரு சொல்கிறாங்க. தெரியலப்பா வந்து அட்மிஷன் போயிருக்காரு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரி தப்பாகவே இருக்குது. ஓகேவா இருப்பானா இல்லையா ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் போயிட்டு மெக்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க. மெக்கு ஃபோன் கூட சொல்லிட்டு இப்போ மெக்கு மேஷன் போகலாம் மெக்கு வந்து மிஷினுக்கு போல இங்கே தான் இருக்காரு. இப்போ அவர் மெக்கிட்ட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க ஜேகேக்கு. இப்போ இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க சொல்லு மேக் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க நீ எங்கே இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி சொல்லி வாய்ஸ் கேட்டதும் ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க நீ எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. நான் அங்கே மேஷனில் இருக்கேன்டா சொல்லிட்டாங்க. ஏன் வீட்டுக்கு வரல சொல்லி கேட்குறாங்க. அதுவா இங்கே ஹேங்க்கு மேரேஜ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அதான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் என்ன ஆச்சு பார்க்குறேன் ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஜிம் ஜேகே ஃபோனுக்கே ஜேகே ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மோட ஃபோனுக்கே ஜேகே ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் போய்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லுதாம்மா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் ஜிம் தான் வந்து கோவமாக இருக்காங்க. சரி நம்மளே போவோம் சொல்லிட்டு ஜிம் கீழே இறங்குறாங்க. மேக் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த மேன்ஷன் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு வேலை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் நம்ம மேக்கும் அந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குன்னு சொன்னேன் அதெல்லாம் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு பிடிச்சிச்சா சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க ஏன் அவனுக்கு எப்போவுமே பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க காட்டிக்க மாட்டேன் அவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் இந்த மேன்ஷனில் வந்து கார் ரீச் ஆகுது. இப்போ ஜிம் இறங்கி வராங்க. பார்த்தாக்கா இப்போ இன்னொரு கார் வந்திருக்கும் 2 கார் வந்திருக்கும். ஒரு கார் ஜேகே ஜிம் கார் முன்னாடியே வந்திருக்கும். ஒரு கார் பொண்ணு ரொம்ப மாடலாக இறங்கி வந்துட்டு கரெக்டாக இந்த மேன்ஷனுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. பின்னாடி தான் ஜேகே ஜிம்முன்னு நம்ம எக்கோ வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு போயிட்டு ஹாய் ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. வீட்டுக்கு இங்கே வந்தாலும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்க்குறாங்க
நீ என்ன பண்ணுற பயிலுங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த பயில் டைமுக்கு எடுத்து ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜிம்முக்கு ஷாக்கி அங்கே நிற்கிறாங்க. பார்த்தா இப்போ அந்த பொண்ணு டேரக்டாக ஜேகே உட்காந்துருப்பா சோஃபாவில் ஒரு இன்விடேஷன் நேம் எழுதிருப்பாங்க. அந்த பொண்ணு டேரக்டாக போயிட்டு ஜேகேடைய லேப்பில் உட்காரன்னு போகிறாங்க. டக்குன்னு ஜேகே வந்து நினச்சிட்டாங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஏன் ஜேகே நான் உட்காரக்கூடாது சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு எனக்கு இது மாதிரி சொல்லிட்டு எப்போயும் முடிவாயிடுச்சு சரி எப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜேகேன்னு பாரு என் அப்பா பண்ண தப்பு தான் சரி ஆனால் என் அப்பா அம்மா தான் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு இல்லை என் அப்பா அம்மா தப்பு பண்ணாங்க நீ வந்து தப்பா ரிட்டர்ன் பண்ணிட்டல நீ அப்பா அம்மா கொண்டு வரல என்ன உன்ட்ட கேட்டேன் நான் சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு தெரியல உன் அப்பா அம்மா எந்த இன்ட்ரெஸ்டோட நீ மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு உனக்கு தெரியல தெரிஞ்ச என்ன சொல்லிட்டாங்க. ஜேகே எனக்கு தெரியுமா அதை அவங்க பெரியவங்களோட ப்ராப்ளம் முக்கியம் எனக்கு கவலை இல்லை நான் ஒன்றும் தூவாக தான் ஜேகே லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. எப்படி அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ பொண்ணு ஒரு மாதிரியா எங்கள் பார்வை எனக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு சரியா நீ அப்புறம் உன் அண்ணன் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய கசின் பிரதர் நீங்களாம் சேர்ந்து பண்ணி தெரியும் ஓகேவா உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்குது உங்களை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஜேகே சார் எனக்கு தெரியும் சார் தெரியும் எனக்கு பயோல் ஓகேவா எங்கள் பேச ரீப்ளேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணி ஓகேவா எங்கள் பேர் நீங்கள் வரணும் அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. இல்லை ஜிக்கி இங்கே பாஸ் அந்த லவ்லாம் சொல்லிட்டு எங்கிட்ட வராது எனக்கு உண்மை லவ் வந்ததும் இல்லை லவ் வரா சரியா செகண்ட் நான் எனக்கு 4 டேஸ்க்கு மேரேஜ் ஆக போகுது எனக்கு 100% இருக்காங்க நீ ஒரு டைம் எப்படி இந்த அப்ரோச் பண்ணி வச்சுக்கேன் வேறு மாதிரி ஆயிடும் அப்புறம் இந்த மேன்ஷன் கூட வரவே கூடாது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படியே இருக்க பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க ஆமாம் பையனுக்கு பாரு இன்னொரு டைம் ஜிம் ஜெக்கி இந்த மாதிரி அப்ரோச் பண்ண சரியா அப்புறம் என்ன பண்ணுறது நான் பார்த்து தான் இருக்கும் சார் நான் கூட நினச்சி ஸ்டார்டிங் நல்ல கூட நினச்சிட்டேன் சார் ட்ரூ அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் இப்போ தெரியாது அதெல்லாம் ஃபேக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ அது பொண்ணு பார்க்குறாங்க ஏங்க அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. ஏமா அன்றைக்கி நானே பார்த்து என் கண்ணாலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜஸ்ட் அது சொல்லிட்டாங்க. ஏமா அதெல்லாம் ஜஸ்ட்டுன்னு சொல்லாது சரியா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டாங்க. நீ இந்த மாதிரி கொண்டாடி நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வயிறுக்கு மாதிரி இருக்குது அங்கே பாரு ஜேகே நீ என் கூட மட்டும் பேச நான் எப்படி கடை சொல்லிட்டாங்க. என்ன சார் ஜேகே திட்டுறாங்க அங்கே பாரு ஒன்றா நாங்கள் ட்ரீமுக்கு நினச்சி பார்த்துட்டு சரியா என் பக்கத்தில் நீ வரவே கூட போக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பொண்ணு பார்க்குறான் இப்போ நீயா பண்ணல சரியா என்ன என் பாடி சொல்லிட்டு வெளியே கழுத்து பிடிச்சி வெளியே தர சொல்லுவோம் பரவாயில்லையா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா ஜேகே உனக்கு இருக்குது ஜேகே சொல்லிட்டு அது பொண்ணு போகாமல் வெளியே வரட்டு நாங்கிறா அப்படின்னு பண்ணி வந்துட்டு அந்த பக்கம் மெக்கும் ஜிம் இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க இவன் 2 பேரும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறா ஜேகே கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஜேகே கூட மறைக்கிறாங்க என்னாச்சு ஜேகே ரொம்ப க்ளோஸாக வராங்க என்ன ஜேகே பேச கட் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஐ ஹேட் யூ டூ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் எனக்கு லவ் ஓகேவா அதனால தான் அவருக்கு சொல்கிறாரு. இப்போ ஜேகே ட்ரை ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருந்தால் முகம் கூட கொடுத்து பேச மாட்டேன் இப்போ தேடி வந்திருக்கா ஜே கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குங்க அது நம்ம ஜின்னா இருக்காங்களா அவருக்கு நம்ம எனக்கு மேரேஜ் ஓகேவா அப்புறம் சுகருக்கான டீ அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஓகேவா அவங்க 4 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தூக்கமே வரல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஏமா ஏன் அப்படி கேட்குறாங்க அவனுக்கு தெரியாதா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்னதான் ஜிம் இது பிடிக்கல அப்படிலாம் சொல்லியிருந்தாலுமே அவங்க நைட்டில் எவ்ரிடே வீட்டில் எல்லாமே போயிட்டுருக்கும். ஜிம் ஒரு வார்த்தை கூட அதை ஸ்டாப் பண்ண மாட்டார் இவருமே வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் கூட எப்போவுமே எப்படிலாம் இருக்குமோ அப்படி இருப்பாங்க. ஆனால் சும்மா ஜிம் முடிஞ்சிட்டு வச்சுப்பாரு பேச மாட்டார் அப்புறம் சண்டை போட்டு ஃபைட் பண்ணுவார் நான் போகிறேன் என்னை விட்டுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜேகே பார்க்குறாங்க அப்படியா சில என்ன மிஸ் பண்ணுறதா நான் சொல்லி கேட்குறாங்க. அப்படி சும்மா இருக்க மாதிரி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் தான் மிஸ் பண்ணுறேன் 2 டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது இவ்வளோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஒரு 2 டேஸ் மட்டும் இருடான்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. நீ தான் பேச மாட்டேன் அதெல்லாம் இருக்கிறது ஓகே தான் சரியா ஆனால் சரியாக பேச மாட்டேறல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஹக் பண்ண தூக்கம் வராது உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. சரி எனக்கு ஹக் பண்ணாமல் தூக்கம் வராது தெரியாது உனக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க தப்பு தான் சாரி ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன் ஜேகே நினைக்கிறாங்க இவங்களாம் சொல்லியிருப்பாங்க எனக்கா ஜேகே வந்து இந்த மாதிரி இருக்காங்க தெரியும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க இன்சைடு வந்து இப்படி இருக்காங்க தெரியுது ஆனால் அவன் பேச மாட்டான் ஜேகே சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்களும் சொல்லியிருப்பாங்க ஒரு 2 டேஸ் வந்து போகாமல் இரு அப்பயே தெரிஞ்சுன்னு சொல்லி எனக்கு ஜேகே ஜிம்மில் கூட வந்ததுக்கப்புறம் மிஷின் போகிறே நிறுத்திருப்பாரு மிஷின் போவார் ஆனால் இப்போ நைட்டில் ஸ்டே பண்ண மாட்டார் வந்துருவார் அப்படி தான் இருப்பார். இப்போ நம்ம இவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு 2 டேஸ் வந்து போகாமல் இருப்பாரு அவனே உனக்கு தேடி வருவான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஸோ என் குழந்தை மிஸ் பண்ணியிருக்கா தான் வந்திருக்க சொல்கிறாங்க. ஆமாம் அதான் வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்புறம் சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிடவா வீட்டுக்கு போகலாம் ஜிம்மு கூப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஏய் இங்கே பாருப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஒர்க் நிறையா இருக்குது சரியா அவன் பண்ண வேணாவா அவன் படத்துக்கு நீ கூட்டி போய்ட்டா நான் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு அவர் வேணும் வீட்டுக்கு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் கூட்டிட்டு போதான் இருக்கா சொல்கிறாங்க. அம்மா அவர் யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க தெரியாதுன்னு கேட்குறான்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டே சொல்கிறாங்க ஏதோ அன்றைக்கி பிடிக்கல என்னை விட்டுற சொல்லுங்கள் நாங்கள் இது போயிடலான்னு சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவன் எப்படி பேசுகிறான் ஜிம் கேட்குறாங்க. அவன் கடை சொல்லி கிராக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு இருக்குது நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்க மெக்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கக்கூடாது எதுக்கு இவன் ஃப்ரெண்டாக இருக்கான் அவனுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறது இங்கே இரு சொல்லிட்டு ஏன் செய்கிறாங்க பாரு மெக்கு முடியும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டான தெரியுமா நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெக்கு வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டானா தெரியுமா உனக்கு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க வந்துட்டு கேட்டேன் நான் சொல்கிறாங்க பார்க்க தேவங்க பாருன்னு சொல்கிறாங்க. காய் கேட்குறாங்க ஜேகே இவன் தேவங்க சொல்கிறாங்க அது என்னடா அவர் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஜேகே டேஸ்க்கு அப்புறம் சிரிச்சு இப்போ தான் அவங்க பார்க்குறேன் எனக்கு 5 இயர்ஸ் பிஃபோர் உங்கள் அப்பா அம்மா இறந்து போகிற முடியும் ஒரு அழகாக சிரிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் சிரிச்சு யாரும் பார்த்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க ஒரு அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே பேசுகிற ஒரு ஸ்மைல் பண்ணி பார்க்குறத. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜங்காங்க எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி விடுமா அவனுக்கு அவனை பிடிக்க வேணாம் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கே பிடிக்காது அவனா சொல்லிட்டாங்க. ஏன்டா பேசுகிறா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நீ ஏன்டா அவன் ரொம்ப பண்ணிட்டே இருக்கா சொல்லுவாங்க. சின்ன பையன் தானே சொல்கிறாங்க.
யார் இவனா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இப்போ ஜெவை பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கூப்பிட்றாங்க, வா கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. ஜெகி வா வந்து இன்டர் பண்ணுறா, வா கூப்பிட்டு வராங்க. எனக்கு நீ யாரும் சரியாக பேச மாட்டேல, இவங்களாம் அடிக்கடி வீட்டுக்கு வராங்க, நீ தான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அதானே நாங்களும் அடிக்கிற வீட்டுக்கு வரோம், நீ தான் எங்கிட்ட பேச மாட்டேது, மேன்ஷன் கூட நீ கூட இருக்கா வந்திருக்கா, உன் ஹஸ்பண்ட் எடுத்துன்னு வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்கப்பா, நாங்களும் நம்ம ஒரே ஃபேமிலி தான்டா நம்மளாம் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உனக்கு மாஃபியா பிடிக்கான்னு சொல்கிறேன், ஆனால் மனசை சரி சொல்லு, நாங்கள் அப்படியே இருக்கோம், மற்ற மாஃபியா மாதிரி நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ மெய்ட்லாம் சொல்லிப்பாங்க, மெய்டு அவங்களோட பாடி சொல்லிப்பாங்க. மற்ற மாஃபியா அந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாருமே எப்படின்னாக்க ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. ஒரு பர்சனை ஷூட் பண்ண முடியும், அவங்களுக்கு அவங்க எந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, அவங்க வந்துட்டு இந்த இவங்க வந்து வாழ்க்கை டிசோன பர்சனாக்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விட்டுருவாங்க. அவங்க பண்ண தப்பு போட்டு தான் அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ தான் அவங்க நினச்சி சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து டக்குனு யாரும் ஷூட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு சிவியராக தப்பு பண்ணுறாங்களோ அவங்க வாழ்வே கூட வாழ்க்கை டிசோன பர்சன் இதுன்னு தெரியும் போது அவங்க ஷூட் பண்ணுவாங்க. சரியா, நிறைய பேர் இந்த உலகத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ரீசனே இவங்க தான். எனக்கு அவ்வளோ பேட் இப்போ வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்டாண்டி அதுக்கப்புறம் பாடி கார்டு சொல்லியிருப்பாங்க. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. பாரு அவங்க அந்தளவுக்கு மோசமானவங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தெரியும் சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா பேச மாட்டாங்க, வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, அது உட்கார சொல்லி ஜெவை பார்க்குறாங்க. இங்கே பாரு ரொம்பவே அழகாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ ஜெக்கை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதால பிடிச்சிருக்கா இல்லை முன்னாடி இருந்து பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவங்களும் எப்படி தெரியும் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கை போய் மறைக்கிறாங்க. அதை சாரிடா அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு வச்சுக்கிறோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, உனக்கு கூட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்து ஓகே ஜூஸ் போட்டு தருவா சொல்கிறாங்க. எனக்கும் ஜூஸ் வேணாம் சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜெக்கிக்கிறாங்க. இப்போ இவங்களை பார்க்க ஏண்டா நாங்களும் வாங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இன்விடேஷன் நேம் எழுதிட்டு இருக்கோம், நீ எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் உன் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் போய் ஜூஸ் போட்டு சொல்கிறாங்க. சரி ஜெகி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம சின்ன ஜோக்கில் பேசுகிறாங்க. பாரு அவன் ரொம்ப நல்லா சரியா, அவன் வந்து ஹாப்பி ஸ்மெல் பண்ணி எனக்கு பார்த்ததில்லை. ப்ராமிஸ் அங்கிள் அடி அதுக்கப்புறம் அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்ததே இல்லை. அவன் ரொம்ப ஒரு கோல்டாகவே இருப்பான் தெரியுமா. ஆனால் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருக்கான். ஓகேவா, அவனை பார்த்துக்கோ ஓகேவா, அவனை ஹாப்பியாக வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் தெரியுமா. அவனுக்கு அந்த 2 days இருக்கவே முடியல, நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதை ரிக்வஸ்ட் பண்ணோம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ எதுக்கு வந்தா கேட்குறாங்க. நான் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. மிஸ் பண்ணி அப்போ அவன்கிட்ட சொல்கிறத மிஸ் பண்ணா ஏன் சொல்ல மாட்டேறா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு உங்கள் ஃபோனுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணலாம், இல்லாக்கா நீ இங்கே வரலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணாமல் மூஞ்சி வச்சுட்டே இருக்கு. அவன் வராமல் தான் இங்கே வர அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அமைதியாக இருக்காங்க. ரொம்ப நல்லா சரியா அவனை பத்திரம் பார்த்துப்பான். சரியா நாங்களும் மாஃபியா தான், அதுக்காக உனக்கு எதுவும் உனக்கு எதுவும் ஆக மாட்டோம் ஓகே, அவன் பத்திரம் பார்த்துப்போம். நீ ஜெக்கி கூட கண்டிப்பாக ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணி க்யூட்டாக இருப்பா அப்படி சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. விடுங்க ஜிம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ 5 ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஜிம் கேட்குறாங்க. ஜெவ் கிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம் இந்த மாதிரி பர்சன் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் ஜிம் கேட்குறாங்க. காய் பார்க்குறீங்கன்னா என்னையா சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சில சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு நிறைய பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, இருந்தாலும் இவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மெக்கு கூட சொல்லுவான், இவர் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு வந்து அழகான பர்சன் இருக்காங்களா ஒரு பாய் ஃப்ரெண்ட், அப்படி எதுக்கு நீ மற்றவங்க ஃப்ளட் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. அப்படி ஜிம் ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் சைட் எடுத்து எங்களோட உரிமை சரியா சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நாங்களும் சைட் எடுக்க ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் கே பார்க்குறாங்க. ஆமாம்மா நாங்களும் சைட் எடுக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க சொல்கிறாங்க. இப்போ டாப் லைன்லாம் ஒன்று சொல்கிறாங்க, எந்த சைட் வச்சு பாருங்க சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் சைட் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு பாட்டம் லைன்லாம் கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பண்ண போயிட்டு காய் பார்க்குறீங்க. ஏன் இங்கே பாருங்க இவங்க கூட சேரா சரிங்க, இவன் வந்து உங்களை கெடுத்து விட்டுருவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நான் கெடுத்துருவேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறாங்க, அவங்க இருக்கா சரியா அவனுக்கு கண்டுக்காதான் சொல்லி நான் கண்டுக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அது இப்போ ஜெயிக்கு தான் இந்த அச்சு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜிம் ஜூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் ஹெல்ப் பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஜம் கொடுங்க நான் எடுத்து தரேன். ஜிம் தான் நேமில் எழுதுறாங்க. அழகா அவர் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட் ரைட் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் கூட மிங்கில் நடந்து பேசுறது பார்க்குறதுக்கு பெக்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன பெக் சொல்கிறாங்க. அப்பா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இந்த ஒர்க் முடிச்சுட்டு போவோம் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, என்னடா அவனை கூப்பிட்றா சொல்கிறாங்க. இல்லைங்க அவனுக்கு நிறைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அவனை படிக்கல சொல்லிட்டாங்க. எனக்கு மெக்கு தான் ஜிம்முக்கு பர்சனல் பாடி கார்டு மாதிரி பாடி கார்டில் ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே அவர் கூட தான் இருப்பார். மேக்ஸிமம் அவர் தான் பார்த்துப்பாரு. இப்போ நம்ம ஜேகே வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ் பண்ணுறது மிக்க தான் ட்ரெஸ் பண்ணுவார். அவர் தான் கூடவே இருக்கார் ஜேகே ஜிம் கூட. இப்போ ஜிம் பார்க்குறது இது முடிச்சுட்டு போவோம் சொல்லிட்டாங்க. இப்போ மெக் பார்க்குறாங்க. சரி வா எனக்கு எக்ஸாம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. மெக்கும் நீ நல்லா ஃபிட்டோ சொல்லி காய் கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவனை மாதிரி இருக்க கற்றுக்கோ ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மெக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டாக தான் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றை மாதிரி இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எந்த பக்கம் போட்டாலும் மறைக்கிறானே சொல்லிட்டு காய் பார்த்துட்டாங்க. இந்த ஜிம் பார்த்தா அழகாக நேம் ரைட் பண்ணி தராங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சு சொல்லிட்டாங்க. ஒரு 1 hour ஆஃப்டர் தான் நாங்கள் போட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஓகேங்க நாங்கள் நாளைக்கு வரோம் சொல்கிறாங்க. டே நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்கும் எக்ஸாம் முடிச்சுலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது மாடல் எக்ஸாம் தான் ஓகே 1 week முடிச்சுட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி அந்த பக்கம் ஜிமின் ஜெக்கி அப்புறமா மிக்க 3 பேர் வீட்டுக்கு போகிறாங்க.
இப்போ ஜிம் நல்லா குளிக்க போகிறாங்க. அப்போ ஜேகே வந்து அந்த ஷவர் ரூம் நினச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் தெரியல சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. இங்கே பாரு ஜம்கா பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா பொறுக்கி என்ன சொல்கிறாங்க. ஆமாட்டா ஒரு மாஃபியா பொறுக்கிடா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இருந்துட்டு போகிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஒரு 8 எனக்கு எக்ஸாம் இருக்க போய் படிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி படிக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அப்படி படிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நீ இருக்கு சரியான போகட்டு சொல்கிறாங்க. நான் போட்ட உனக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்ககிட்ட தெரியும் எங்கிட்ட மட்டும் தான் ஜிம் ஜேகே போய் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உண்மை பிடிச்சிருக்குல்ல அவனுக்கு ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது போக விட மாட்டேன் என்ன பண்ணிட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு இருக்கியா சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு இல்லை இஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இஷ்டப்பட்டு தான் இருக்கேன் சரியா. அதனால் கேட்டுக்கோ சரியா உனக்கு எதுவும் ஆறுக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜேகே அப்புறம் எனக்கு எதுவும் ஆகாது உனக்கு எதுவும் ஆக மாட்டேன் சரியா பத்திரமா பார்த்துக்கோ புரியுதா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஜிம் பார்க்குறேன். நிஜமா சரியா நல்லா படிச்சு முடியுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சரி எப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே திருப்பி ஜேகே ஜிம் குளிச்சுட்டு வந்துட்டு ஜிம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ஜிம்முக்கு ஆஃப் கொடுக்குறாங்க. கூடிய சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஆஃப் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜின்னோட மேரேஜ் ஜின்னு அப்புறம் சுகாட்டியோட மேரேஜ் நம்பிச்சோட மேரேஜ் தான் ரொம்ப கிராண்டாக நடக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. வா ஜிம் தான் கிளாப் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம மேரேஜ் இதோட கிராண்டாக நடக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக நடக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. வந்து ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மேரேஜ் முடிச்சுட்டு ஜிம் ஜேகே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது மிட் நைட் இருக்கும் அந்த வீட்டுக்கு இப்போ ஜிம் தூங்கிட்டு இருக்க நேராக அந்த விண்டோஸ்க்கு நேராக அந்த கன் ஷூட் இப்போ கன் ஷூட் அவுட் ஆகிட்டு கிளாஸ் பீஸ் உடஞ்சி விழுது. அப்போ நம்ம டக்குன்னு ஜிம்மில் நினச்சிட்டாங்க. ஜேகே நினச்சிட்டாங்க பார்க்குறாங்க. ஜேகே டக்குன்னு ஜிம்மில் போனாங்க. பெட்டு கடையில் கூட்டிகிட்டு போயிறாங்க. இங்கே சரியாக சுட்டு போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ வெளில பயங்கரமான எரிமிஸ் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அழகாக வருது. அவர் ப்ரேர் பண்ணுறாரு. எதுவும் ஆயிடக்கூடாது ஜேகேக்கு எதுவும் ஆகக்கூடாது ஜிம் ப்ரேர் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே போய்ட்டு பயங்கரம் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி மொத்தமாக இப்படினாக்கா அவ்வளோ பேர் ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம் வெளில வராங்க. அது பார்க்குறாங்க. பார்த்து அவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க. ஜிம்முக்கு பயனாக இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்படி தான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் படிக்க மாட்டான் சரியா சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. பாரா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. நான் சொல்லுவேன் கேபியா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிம் சொல்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஃபாரின் புரியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ அங்கே போய் படிக்கிறியா. நான் இதெல்லாம் நீ படிச்சு முடியும் ஓகேவா நாங்கள் கூட்டிகிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. இல்லாத சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே ஜிம் டெய்லியுமே ஜேகே ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஜிம் சொல்லுவாங்க. அது ஜேகே கிளியராக அது கேட்கும். அது சொல்லினாக்கா எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட ரொம்ப நாள் வாழணும் ஆசை இருக்கு. பயமாக இருக்குன்னு சொல்கிறா இருக்குது. நீ வெளில போன எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வருவேன் சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு செக்யூரான லைஃபே இல்லை என் லைஃப்பில். எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்துட்டுனா அங்கிள் தனியாக தான் இருப்பாங்க. நான் தனியாக அங்கிள் இங்கே இருப்பாங்க. நாங்கள் தனியாக இருப்பேன். வீக்கெண்ட் எப்போ வரும் அங்கிள் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். இப்போ அது மாதிரி நிமிஷம் போனாக்கா நீ எப்போ வரும்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். எப்படிக்கா எதிர்பார்க்க வேண்டியதாக பகல் நீ நைட்டு வந்துடுற எதற்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா. தூங்குற மாதிரி நான் சும்மா நடிச்சிட்டு இருப்பேன். நீ எப்போ வந்து பக்கத்து படுக்கிறோம் அப்போ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா. ஜிமின் தான் அது சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. டெய்லியும் ஒரு அழுவாரு ஜேகேக்கு நல்லா தெரியும். இவங்களே பெருசாக ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஃபாரின் போகட்டுவா சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன். நீ போகிற நான் போக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நீ போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. நான் அப்போ சொல்கிறேன் போசனா போ சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு அழகு வருது அப்படி ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஃபாரின் போகிறாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜேகே பண்ணிடுறாங்க. எனக்கு பார்க்குறேன். ஏன்டா சொல்கிறாங்க. நீ போட அவங்க கூட சரியா சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறேன். நீ போ ஓகேவா அவங்ககிட்ட வரும்போது ஒரு க்ளீனான ஒரு கண்ட்ரி அது இருக்கும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து எனிமஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக ஒரு நார்மல் லைஃப்பில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் ஜேகே சார் நான் சொல்கிறாங்க. இல்லை என் அப்பா மாஃபியாவாக இருந்தாரு நானும் மாஃபியா இருக்கேன்னா இதுக்காக பிஸ்னஸ் பில்டாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் மாஃபியா ஃபீல்டை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எதுவும் மாஃபியாவுக்காக பிஸ்னஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. இது வேண்டாம் எனக்கு டயர்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது. எனக்குமே இந்த மாதிரி அவன் பயப்படுறதோ எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சம்டைம்ஸ். இப்போ வேறு கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன அவனுக்கு எதாவது ஆகும் நான் பயப்படுறேன். எனக்கு அது மாதிரி அவன் பயப்படுறேன். அந்த பயத்தோட வாழ்க்கை எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ பார்த்துக்கோ ஓகே நான் போகிறேன். நீ கூட்டிகிட்டு போ நான் சரி பண்ணிட்டு நான் வந்து கூப்பிட்றேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது வரைக்கும் மாத்திரம் பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. கான்டாக்ட் சொல்கிறாங்க. இப்போ எதுவும் வரமாட்டேன் ஓகேவா நான் எல்லாத்தையும் க்ளீனாக நான் லா படி சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் லா படி நான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு எனிமிஸ் நேரம் இருக்கக்கூடாது. அதை அழிச்சே தெரியணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு மேக்குமே ஜிம்மில் கூட்டிகிட்டு ஃபாரின் போயிடறாங்க. 2 இயர்ஸ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம நம்பிக்கணும் நம்ம இவங்களாம் இந்த பக்கம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. அது எனக்கு அந்த மாஃபியா ஃபீல்டில் இருக்கக்கூடாது. அந்த மாஃபியா திங்ஸே வேணாம் சொல்லிட்டு மொத்தமாக அழிக்கிறாங்க. எனக்கு இந்த மேரேஜில் கூட அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னோட மேரேஜே நம்ம ஜேகே மேரேஜ் நடக்கிறப்போ பாடி கார்ட்ஸ் கூட சொல்லிட்டாங்க. ஆமாம் நமக்கு வந்துட்டு எனிமிஸ் கூட எனிமிஸ் வந்து நம்ம பாடி கார்ட்ஸ் தேவைப்படுவாங்க சொல்லிட்டு மொத்தமாக அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயம் லாப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. சில விஷயம் அவங்களுடைய ரூட்டில் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு மாஃபியா கேங்க இருக்கக்கூடாது. மாஃபியா இல்லாத ஒரு நீட்டான ஒரு வேர்ல்டாக இருக்கணும். அது எப்படின்னாக்கா ஒரு ஃபுல்லாக க்ளீனான ஒரு கண்ட்ரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜேகே ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரீஸாக லவ் பண்ணுறாரு. அந்த லவ் ஒரு பக்கம் மிஸ் பண்ணுற அந்த பெயின் எல்லாமே கலந்துருக்கு. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் ஜேகே எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. எனக்கு அந்த கம்ஃபர்ட் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி சொல்கிறாங்க. அவன் அழவே கூடாது இதுக்கப்புறம் சொல்லிட்டு அப்படி நினச்சா ஜேகே இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அந்த எப்படி அந்த மேன்ஷன்லாம் அவங்க இடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அந்த இதெல்லாம் முதல் தரமட்டமாக ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது கோஸ்ட் பங்களா மாதிரி இல்லை. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் என்ன சரி பண்ணி சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகான சின்ன வீடு கட்டணும்டா ஓகே நம்ம ஒன்றா இருக்க வேணாம். தனித்தனியாக அவங்களுக்கு அழகான வீட்டை குட்டி வீடு அழகாக இருக்குது. மீடியம் ரொம்ப
குட்டி வீடு இல்லை, ஒரு மீடியமாக ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான வீடு. அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் கார்டன் சரியா நம்ம பாடி கார்ட்ஸ்க்கு பார்த்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் கார்டனாக இருக்கணும், அழகாக இருக்கணும் பார்க்குறது. நம்மளோட கார்டன் நம்ம ப்ளே பண்ணணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரீம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எங்களுக்கு மேரேஜ் ஹனிமூனே போட சொல்லிட்டாங்க. டே ஒரு வாரம் இத்தனை பேருக்கு எங்கடா ஹனிமூன் போக முடியும் சொல்லி காய் கேட்குறாங்க. அதான் நல்லவே நாங்களும் காய் மேரேஜ் பண்ணிக்கலடா நான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம், என் மேரேஜ் ஜேகே மேரேஜ் நடக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ அவங்களுக்கு தனித்தனியாக வீடு கட்டியிருக்காங்க. ஜேகோப் தனியாக ஒரு வீடு, ஜேகோப் காய்க்கு ஒரு வீடு, டேகிக்கு ஒரு வீடு, அதுக்கப்புறம் நான்கு தனித்தனியாக வீடு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டியிருக்காங்க. பக்கத்துல ஒரே ஏரியாக்குள்ளே கொஞ்சம் பக்கம் தனி கட்டியிருக்காங்க அழகா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே. இப்போ அழகாக இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஒரு வீடு பர்ஃபெக்டாக இருக்கு. இவன் அந்த சின்ன ஒரு மேன்ஷன் கிடையாது, ஒரு குட்டி மேன்ஷன் இருக்கும், அதை கூட ஜேகே வந்துட்டு இல்லாமல் பண்ணிட்டாரு, அதை அழிச்சிட்டாரு அது எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாஃபியாவோட அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு குட் மெமரிஸாக அந்த மெமரிஸ் எல்லாம் போயின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஃபைனாக கிராஜுவேட் ஆயிருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டாங்க என் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணும் ஓகேவா, நான் மெக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறேன். அன்றைக்கி என்னோட மேரேஜ் டேவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் எங்களுக்கும் மேரேஜ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவா பார்க்குறாங்க டே நமக்கு தானே மேரேஜ் எடுக்க போகுது, எதுக்குலாம் அப்படி அலையிறா சொல்கிறாங்க. இல்லை பேபி நமக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது, ஒரு பெரிய வெட்டிங் ஹால். இந்த பக்கம் ஜேகே சொல்லிட்டாங்க மெக்கிட்ட லோன் செட்டு அனுப்பியிருக்கேன்டா கூட்டிட்டு வந்து லேண்ட் மார்க்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. பிளேஸ் ஒரு தனி ஒரு இப்போ பிகாஸ் ஒரு ஓப்பன் பீச் மூமெண்ட்டில் தான் அந்த மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம ஜேகே வந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு தான் ஜெட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம காய் மெக்கு தான் நம்ம ஜிம்மு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே வந்து ஸ்டேஜ் அடிக்கிறாங்க. ஜேகே வந்து ஜிம் டேரக்டாக ஸ்டேஜுக்கே வரணும்னு ஒரு ஆசை. ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி கலரில் தான் எடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மெக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துப்பாரு, அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுருப்பாங்க. ஜிம்மிக்கு அந்த ட்ரெஸ் போட்டு ஜிம்மில் வந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. ஃபாதர் கேட்குறாங்க எங்கே போன குடும்பம் சொல்லிட்டாங்க. வந்து அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க சரி பா சொல்கிறாங்க. காய் பார்க்க இந்த மெக்கு இந்த ஜிம் எப்படா வருவான் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்கிறாங்க அவன் தான் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டாங்க. அவ்வளோ அவசரம் உனக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லி காய் சொல்லிட்டாங்க. ஜேவ பார்க்கணும் அலையிறான் போகிற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்கணும் பேபி அவ்வளோ லவ் பேபி சொல்லிட்டாங்க. ஆமாம் லவ் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் ஜேவம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனில் அங்கே வந்துட்டு ஒரு ஜெட்டு வந்து லேண்ட் ஆகுது. அவங்கள டேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக ஒரு பர்சன் இறங்குறாங்க கீழே ஸ்டேஜில். இவங்க அந்த பிளேட் விட்டுக்கிட்டே இறங்குறாங்க. என்ன பார்க்குறாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாறிட்டாங்க. முன்னாடி பார்த்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் இருக்காங்க. எனக்கு அங்கே இருக்கும் லைட்டாக கொஞ்சம் சப்பியாக இருந்திருக்காங்க. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப ஸ்லிம்மா வேறு லெவலில் இருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. வாவ் இப்போ கூட காய் வந்து சொல்கிறாரு வாவ் சொல்கிறாங்க. இப்போ ஜேவ பார்க்குறாங்க ஏன்னா இப்போ தான் வாவும் சொல்லிருக்காங்க. பாசாலே சொல்கிறாங்க இப்போ எப்படி எங்கள் பானை பேபி எவ்வளோ அழகாக இருக்கான் பேபி சொல்கிறாங்க. இருக்கா அழகாக தான் இருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ காய் பார்க்கணும் அழகாக ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேவ பார்க்கணும் இருக்கா ஜேகே கேட்கணும் சொல்லிட்டாங்க. மண்டை உடச்சி விட அவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் அவனுக்கு கேட்காத விட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஜிம்மில் இறங்குறாங்க. ஜிம்முக்கு பின்னாடி நம்ம மெக்க இறங்குறாங்க. இறங்கிட்டாங்க. பின்னாடி ஒரு குட்டி பையன் வரான். குட்டி பையன் மம்மா நான் ஃப்ளவர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒரு குட்டி பையன் நடந்து வந்துட்டு காமெடி நம்ம ஜிம்மின் வருஷம் ஒரு பையன் ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் எந்த ஆசை கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் 1 இயருக்கு அந்த பையன் பிறந்து இப்போ அந்த பேபிக்கு ஒரு 1 இயர் ஏஜ் இருக்குண்டாவுக்கு அந்த பேபி தான் வந்துட்டு கையில் ஃப்ளவர்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கு அந்த பொக்கே எப்படினாக்கா அந்த குரூம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது நான் டேட்டா கொடுக்குறேன் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ காய் பார்க்குறாங்க. டாடாவா யார் டாடா அது ஹோப்பி பீஸ் டேடா சொல்லிட்டாங்க. அதை பார்த்து அந்த மினி வருஷன் ஜிம் இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. இது எங்கே வருது சொல்லிட்டாங்க. எங்கிட்ட வருது அவனை கூட்டிட்டு வரா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு போயிட்டு எப்படி அந்த குழந்தை அப்படி பார்த்துருக்காங்க. இவங்க கெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஜிம் பிரெக்னெண்டாக இருப்பாங்க. அதை பேபி பிறகு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஜேகே வராது ஏற்றுக்க முடியலனாக்கா அவர் நான் சொல்லவே முடியல. கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகிட்டு மேரேஜுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஜிம்முக்காக. இப்போ ஒரு கிஃப்ட்டை பார்த்துதான் அவர் நம்ப முடியாமல் டக்குன்னு ஸ்டேஜ் எடுத்து இறங்குறாங்க. இறங்கி இப்படி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பேபி தான் டேடா அப்படி ஓடி வந்துட்டு இருக்கு. ஜேகேக்கு என்ன செலவு தெரியல. இந்த பக்கம் இவங்களும் பார்க்குறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா இந்த மாதிரி யாரும் கிடைக்கும் சொல்லிட்டு நஞ்சு நம்ம டேக்கெலாம் பார்க்குறாங்க. ஜேகேக்கு இப்படி ஒரு கிஃப்ட் ஏன் பார்க்குறாங்க. அந்த குழந்தை அழகாக இருக்குது. இப்போ ஜேகே ஓடி தூக்கி சுற்றுறாங்க. செல்லம் சுற்றுறாங்க. அப்படியே பார்க்குற டேடா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது சொல்லிட்டு தெரியுமே நீ தான் டேடா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டேடா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. மாமாவும் மெக்கங்க சொல்லுவாங்க தெரியுமா. எங்கள் டேடா வந்துட்டு இப்படினாக்கா ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களாம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் நீங்கள் ஃபைட் பண்ணிங்களாம் யார் கூட ஜெயிச்சிட்டிங்களா அப்படி கேட்குது. இப்போ ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. 1 இயர் தானே பேசுதாளா. நம்ம ஜேகே பேபியோட ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக நம்ம 2 வருஷம் ஜிம் மாதிரியே இருக்குது. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன். நான் ஜெயிச்சுட்டு நான் வின் பண்ணிட்டேன் தெரியுமா. நான் வின் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியே அமைச்சிட்டாங்க. பேபி தான் மாமா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி நான் வெட்டிங் ஹோட்டலில் இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. ஜேகே திரும்பி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேண்ட் அடிச்சாங்க. கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வர மாட்டேன் சொல்கிறாங்க. சரி நாங்கள் வாயன் ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு 2 இயர்ஸ் தள்ளி வச்சு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே வாயன் ஜேகே சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கையில் குழந்தை இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்படியே இந்த பக்கம் அணைச்சிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொல்லவே இல்லை. இது எப்படி சொல்கிறாங்க. அங்கே படகு தெரியுமா சொல்கிறாங்க. பின்ன என் கூட 4 months ஒன்றாவே இருந்தா அது யோசிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. நான் கெஸ் பண்ணவே இல்லைடா அது சொல்கிறாங்க. அங்கே படத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
அப்புறம் தான் சரி ஓகே நீ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்க, அது கரெக்டாக இருக்கணும் மெக்கு சொன்னேன்னா அதை இப்படி சொல்ல வேணாம், அவங்க சர்ப்ரைஸாக இருக்கணும் விட்டுட்டு சொல்கிறாங்க. எப்படி தனியாக சொல்கிறாங்க, மெக்கு பார்த்துட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க, அது மெக்கு பார்த்துக்கிட்டா. அப்புறம் அங்கே எல்லாமே அவங்களோட டாக்டர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது சொல்கிறாங்க ஜங்மின் அப்படி சொல்கிறாங்க, ஜங்மின் சொல்கிறாங்க, ஜங்கோட பையன் ஜிம் சொல்கிறாங்க, இல்லை ஜிம்மோட பையன் ஜேக்கி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த அவங்க கிஃப்ட் ஜிம் கொடுக்குறாங்க. ஜேக்கி பார்த்து இதான் சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அச்சோ நீ பெரிய கிஃப்ட் பிகாஸ்ட் கிஃப்ட் இதுவா ஜேக்கி பார்க்குறாங்க. பேபி வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணணும் அம்மாவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் வேறு எப்படி அம்மாவை பார்க்கணும் பேபி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. நானும் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. சரி சொல்லலாம் சரி ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் இப்போ ஜிம் ஜேக்கி பேபி ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி இந்த பேபி ஹேண்ட் வச்சிருக்காங்க. இப்போ கேட்குறாங்க ஜான்சங்காக பார்சி திரும்பி சேர்க்கல சமம் கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. பார்சிமாக நீ ஜான்சங்க திரும்பி சேர்க்கல சமம் கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் ஹேண்ட் ரிங்க போடுறாங்க. ஜிம் ஜேக்கி ஹேண்ட் ரிங்க போகிறாங்க. இப்போ பேபி தான் சொல்லி கிளாப் பண்ணி கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் சொல்லும் ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது அப்படியே டேட்டா சொல்லிட்டு மெக்கு பார்க்குறேன் கூட நான் வச்சுக்க சொல்கிறேன் எங்கே பார்த்து சொல்லி ஜேக்கி மெக்கு தூக்கிறாங்க. இப்போ ஜேக்கி இப்படி ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர் கிஸ் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ரொம்ப எமோஷனலாக ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே காய் மெக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சார் காயும் ஜாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குற ஃபாதர் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க இருப்போம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் இப்போ ஃபாதர் அங்கே போகிறாங்க. போயிட்டு காய்ட்டு கேட்குறாங்க. காய்ட்டு ஜெய எப்படியும் காய் வந்துட்டு எப்போ பண்ணுற மாதிரி இருக்காரு. இப்போ ஃபைனல் மேட்ச் முடியுது. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெய பார்க்குறாங்க விட்டா வேறு என்ன பண்ணுவா சொல்லிட்டு கிஸ் பண்ண விடல. இப்போ பார்க்குற பேபி ஒரு கிஸ் சொல்லிட்டாங்க. டேட்டா படம் சொல்லி தள்ளி விட்டுறாரு. சரி பார்க்குறேன் பாவம் டாஸ்ட்டாங்க. ஏங்க அவன் இருக்கிறதுக்கு கிஸ் மட்டும் பணம் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இவங்க சிரிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு நீ காய் கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லை சொல்கிறாங்க. என்ன எங்க போங்க எங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னா பார்க்குறாங்க. டே ஜேக்கி குட்டுறோம் பேபி தூக்கி பார்க்குறோன்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கி பேபி வந்துட்டு கையில் வச்சிருக்காரு. விடவே மாட்டாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜின் பார்க்குறாங்க. இங்கே பாரு செல்லம் இவங்க தான் ஜின் அங்கிள் சொல்லிட்டாங்க. நீ சொன்னியம்மா இவங்க ஜின் அங்கிள் நம்ம ஜின் அங்கிள் அதுக்கப்புறம் டே அங்கிள் சொல்லி எல்லாரும் பேரும் கரெக்டாக சொல்லிட்டு உனக்கு எப்படிப்பா தெரியும் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லுவாங்க மெக்க அங்கிள் சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இருக்கிறத சமைச்சு விட்டு அழகாக பேசுது. ஜேக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. டே அப்போ ஜேக்கி நீ ஹனிமூனை போக மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. காய் என்ன சொல்கிறாங்க. நீ ஹனிமூனை போக தேவையில்லை தான் எனக்கு பேபி போகிறேன்னு சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அவன் தான் பேசுகிறேன் விட்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அனிமலாம் போக மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு என் ஜேக்கி கூட இருக்குதா பெரிய ஹாப்பினஸாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கி பேபி 3 பேர் வீட்டுக்குள்ள வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீடு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்லிட்டாங்க. ஓகே புரியுது சொல்கிறாங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் வீட்டுக்கு வராங்க. அவ்வளோ அழகாக ஜேக்கி ஜிம்மோட பிக்சரு அவரோட பிக்சர் வச்சிருக்காங்க. பேபி பார்க்குறது மம்மா என் பிக்கு இல்லை மம்மா பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜேக்கி பார்க்குற செல்லம் பாரு 1 வீக் டேடா டைம் கூட ஓகேவா பிக்சர் அங்கே வச்சிருக்கேன் சொல்லிட்டாங்க. ஓகே டேடா பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குற ஜம்கா இவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் டைப் உங்களை மாதிரி சரியா சொல்லிட்டாங்க. அப்படி அம்மன் சொல்லிட்டாங்க. அவனுக்கு எதுவும் பாசிட்டிவ் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே என் பையனை பாசிட்டிவ் ஆக மாட்டா ஜேக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே முன்னாடி கொண்டிருக்கேன். நான் ஜேக்கி கொஞ்சம் ஜிம் பேபி வச்சுக்கிட்டு பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேடா வா என்ன ப்ளே பண்ணு நம்ம 2 ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஜேக்கி ப்ளே பண்ணுவோமா சொல்லுங்க. சரி சொல்லிட்டாங்க. நைட் வரைக்கும் பேபி ஜேக்கி கூட தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கும். நைட்டு நடத்தவங்க ஆரம்பிக்காது. இப்போ மேற்கு பார்க்குறேன் கூட நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லடா மேக்ஸிமம் என் கொடுத்துருவான் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. கூட சொல்லிட்டு இப்போ ஜேக்கி மிக்க வாங்கிட்டு போயிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி வந்து ரூமில் இருக்காங்க. ஜேக்கி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜம்கா இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எங்களால் போல ஓகே அந்த இந்த மின்னேற்ற கூட மேடு போகலாம் ஓகேவா அது யாருடைய ப்ரொடக்ஷன் இல்லாமல் நீ நான் மட்டும் போகலாம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எங்களோட பாடியோட நம்ம கூட வர தேவையில்லை நம்ம பாட்டு ரிலாக்ஸாக போகலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக நான் படித்த நியூஸ் பேப்பரை படித்தேன் ஓகேவா ஒரு நீட்டாக ஒரு க்ளீனஸ்ட் கண்ட்ரியாக மாறி இருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அது படிக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஜெக்கி ஷார்ட்டை ரிம் பண்ணுறாங்க. ரிம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிறைய மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரியாயிடும் ஓகேவா சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டாங்க. ஜிப் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே உனக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகே ஒரு செக்யூராக லைஃப் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொடுத்துட்டேன் நீ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜம்கா சொல்லிட்டாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க பாரு நீ ஆசைப்பட்டு என்ன பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க. நீ ஹாப்பியாக இருக்கு அது போதும். இதுக்கப்புறம் நீ அழுகக்கூடாது ஓகே ஒவ்வொரு செகண்ட் கொடுத்துங்கிறப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா ஒவ்வொரு டைம் அழுகலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு உனக்காக மட்டுமே ஜேக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜேக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே தூங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. மேபி எப்போ வருவான் சொல்லிட்டாங்க. மார்னிங் ஏச்சு வருவான் சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேக்கி ஜிம் லைட் ஆகுறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. 2 இயர்ஸ் ஆகுறா சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னம்மா சொல்லிட்டு அதுக்கு நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் பாரு நானும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. பாரு இப்போ டீஸ் பண்ண ஓகேவா ரொம்ப சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன் ரொம்ப டீஸ் பண்ணுறா. ஜேக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பேபி டோர் ஆஃப் பண்ணிட்டாடா மம்மா ஓப்பன் டோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி இந்த பேபி தூக்கி சுற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம் பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் பேபி வந்துட்டு மம்மாவுக்கு நான் மார்னிங் கிஸ் தரேன் தலைப்பாங்க ஆசிட்டாங்க. அப்புறம் அஜிம் போயிட்டு அஜிமோட சிக்ஸ் கிஸ் பண்ணி குட் மார்னிங் மம்மா ஆசிட்டாங்க. அஜிம் குட் மார்னிங் செல்லம் தூங்க நல்லா சொல்லிட்டாங்க. தூங்க நேரம் சொல்லிட்டாங்க. மம்மா எனக்கு வீட்டு ரொம்ப பிடிச்சி வச்சுருங்க அப்படி செல்லம் அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே வேறு என்னென்ன பிடிக்கும் சொல்ல வாங்கி தரேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க. பேபி நிறைய பேசி ஜெக்கி கிட்ட அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரி ஹாப்பி பண்ணிட்டு பிடிச்சிருந்தேன். ஓகேவா மாட்டிக்கிறேன்.